ஓம் சாந்தி. 3/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறைமானவர்கள். ஆத்மா அபிமானி நிலையிலேருந்து பகவானுடைய மகா வாக்கியத்தை மிக கவனமா நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எந்த தூய்மையற்ற தேகதாரிகளுடனும் அன்பு வைக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் தூய்மையான உலகுக்கு இப்போது சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஒரு தந்தை மீது மட்டும் அன்பு செலுத்த வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ உலகம் தூய்மையாயிட்டு இருக்கு, உலகம் மாறிட்டு இருக்குது, அடுத்து சொர்க்கம் வரப்போகுது. அதனால இப்போ பாபா நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மளை ஒரு போட்டில் படகுல உட்கார வச்சு நம்மளை கரை சேர்க்குறாரு, சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாரு. அதனால நீங்கள் கடலை விட்டு கப்பல்லேருந்து குதிக்க முயற்சி செய்யாதீங்க. அப்போ தூய்மையற்ற தேகதாரிகளோட நீங்கள் பழகுனீங்கன்னா உங்கள் படகு மூழ்கிடும்ன்றாரு. அதனால நம்ம இப்போ போய் தூய்மையற்றவங்களோட சேரக்கூடாது. தூய்மையான உலகத்திற்கு இப்போ நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க, சொர்க்கத்துக்கே கூட்டுட்டு போயிட்டுருக்கிறாரு. அதனால் இப்போ இந்த வாழ்க்கை முடியும் போது நம்ம சொர்க்கத்தில் இருப்போம். இந்த வாழ்க்கையோட கடைசியில் அடுத்த பிறவியில் நம்ம சொர்க்கத்தில் இருப்போம். நம்மளை கடவுள் கொண்டு போய் அங்கே விட்டுருவாரு. பாபா சொல்கிறார், இப்போ அவர் மேலே மட்டும் அன்பு செலுத்தணும்னு சொல்லி பாபா சொல்கிறார். கேள்வி: குழந்தைகளாக நீங்கள் எந்த பொருளால் துன்பப்படக்கூடாது, ஏன்? பாபா கேட்குறாரு. பதில்: நீங்க தனது இந்த பழைய சரீரத்தினால கொஞ்சம் கூட துன்பப்படக்கூடாது சொல்லி சொல்றாரு. இந்த பழைய சரீரம் இருக்கு இல்லையா, இப்ப இந்த பழைய சரீரத்துல நோயெல்லாம் வரதான் செய்யுது. இருந்தாலும் அதனால நீங்க துன்பப்படக்கூடாது. ஏனென்றால் இந்த சரீரம் மிக மிக மதிப்பு மிக்கதாகும் சொல்றாரு. இது வரைக்கும் நம்ம நிறைய சரீரம் எடுத்து நடிச்சு வந்திருக்கோம். போன பிறவில கூட எந்த சரீரத்துல இருந்தோம் தெரியாது. அதுக்கு முன்னாடி பிறவி 84 பிறவி எடுத்திருக்கிறீங்கன்னு சொல்றாரு. ஆனா அந்த சரீரம்லாம் அவ்வளோ மதிப்பே இல்லை. ஏன்னா இந்த சரீரத்துல நமக்கு பகவானே கிடைச்சிருக்கிறாரு இல்லையா. உண்மையா கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த உடல்ல இருந்துகிட்டு தானே இதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால இந்த சரீரம் மிக மிக மதிப்பு மிக்கதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா இந்த சரீரத்துல அமர்ந்து தந்தையை நினைவு செய்து மிகப்பெரிய லாட்டரியை எடுத்துட்டு இருக்குது இப்பன்னு சொல்லி சொல்றாரு. சொல்லுவாங்களா, அவங்க காட்டுல மழை பெய்யுது, உனக்கு லாட்டரி அடிக்குதுன்னு, அது இப்போதான் நம்ம மேலே குரு தசை இப்போ பட்டுட்டு இருக்குது. ஆத்மா இந்த சரீரத்தில் உட்காந்து தான் பாபாவை நினை செய்யறதுனால இந்த சரீரம் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதுன்றாரு. ஏன்னா நீங்கள் யோகா பண்ண பண்ண அது நல்லாயிடும், நீங்கள் பயப்படாதீங்க. போக போக அந்த கர்ம போகம்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அது கஞ்சன் காயா உடல், இந்த உடலே அந்த மாதிரி மாறிடும்னு சொல்லி சொல்கிறாரு. அது உங்களுக்கு துன்பம் கொடுக்காதுன்னு சொல்லி சொல்கிறாரு, துன்பப்படக்கூடாதுன்னு சொல்கிறாரு. தந்தையின் நினைவில் இருந்தால் குஷியின் சத்துணவு கிடைத்து கொண்டே இருக்கும். நீங்கள் உடலை நினைக்காம பாபா நினைவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு குஷி கிடைச்சிட்டே இருக்கும், சத்துணவு கிடைச்சிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்கிறாரு. டாக்டர்ஸ் கூட சொல்கிறாங்களே, சந்தோஷமாக இருந்தால் உடம்புல டோபர்மைன் ஒரு ஹார்மோன் சுரக்குதான். அதன் மூலமாக நமக்கு நோய் வந்தால் கூட அது பறந்து போயிடுதான். அப்போ நம்ம எப்பயுமே குஷியாக பாபா நினச்சிட்டு நான் சொர்க்கம் போக போகிறேன், எனக்கு கடவுள் வந்துட்டாரு, கடவுளே என்னை தேர்ந்தெடுத்து பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு சுமானத்தில் ஜாலியாக இருக்கும்போது, குஷி குஷியாக இருக்கும்போது நம்ம உடல்ல எதுவுமே நோய் வந்தா கூட அது பறந்துரும், நோயே தெரியாது நமக்கு. அந்த மாதிரி நம்ம குஷியில வச்சிருப்பாரு. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, இப்போது தூர தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம தான். தூர தேசத்துல இருந்து வந்திருக்கிறோம், பரந்தாமத்துல இருந்து. தூர தேசத்து பிரயாணிகளாக இப்ப இருக்கிறீங்க. நம்ம அங்கிருந்து ஒரு வழிப்போக்கன் மாதிரி இங்க வந்திருக்கிறோம். இந்த நம்ம நிறைய இதெல்லாம் கூட பார்த்துருப்போம், நம்மளாம் வழிப்போக்கர்கள், சும்மா இங்கே நடிக்க வந்தோம். ஷேக்ஸ்பியர் கூட சொல்லிடுறாரு, இது உலகமே ஒரு நாடக மேடை, நாமெல்லாம் நடிகர்கள். அந்த மாதிரி நம்மளாம் வழிப்போக்கர்கள், சும்மா வந்தோம், நடித்தோம், கிளம்ப போகிறோம், அவ்வளோதான். அப்போ நீங்கள்லாம் பிரயாணிகளாக இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறார். நம்ம ஆத்மாக்களாக இருக்கிறோம், மேலும் இப்போது தூர தேசம் செல்வதற்காக முயற்சி செஞ்சிட்ருக்குறோம்னு சொல்லி சொல்கிறார். நம்ம நடிச்சுட்டு நம்ம பிறவியில் இப்பயே நம்ம இந்த வாழ்க்கை வாழும்போதே என்ன ஆகும், எப்படி போகும், அடுத்த ஜென்மம் நம்ம என்ன ஆகுவோம், நம்ம பிறந்ததுக்கு முன்னாடி போன பிறவில எங்கே பிறந்திருப்போம், இப்படிலாம் குழப்பமா இருந்தது இல்லையா. இங்கே வந்ததா பாபா எல்லாத்தையும் புரிய வச்சார். குழந்தைகளே, நீங்கள் 84 பிறவி எடுத்திருக்கீங்க, இது உங்களுடைய கடைசி பிறவி. உலகத்தில் எல்லாருக்குமே இப்போ கடைசி பிறவி தான், உலகமே முடிய போகுது, அடுத்து சத்தியுகம் வரப்போகுதுன்றத புரிய வச்சுட்டாரு. இப்போ நம்ம பரந்தாமம் போகிறதுக்காக முயற்சி பண்ணிடுறோம், முக்தி அடையிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆத்மாக்களாகிய நாம் தூர தேசத்தில் வசிப்பவர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே தெரிஞ்சிருக்கிறீங்க. ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நம்மளாம் ஆத்மா, நம்மளாம் பரந்தாமத்துலேருந்து வந்திருக்கிறோம் நடிக்கிறதுக்காக, நம்ம திரும்ப அங்கே தான் போகணுன்றது அவங்களுக்கு தெரியாது. மேலும் தூர தேசத்தில் வசிக்கும் தந்தையை கூட எங்களை தூர தேசத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம வீடு பரந்தாமம், தூர தேசம், அங்கே தான் அப்பா
அப்பாவும் இருக்கிறாரு, பிள்ளைங்களும் இருக்கிறோம். அங்கேருந்து தான் நம்ம வந்துட்டோம் நடிக்க. நம்ம காணாமல் போயிட்டோம், அவர்கிட்டருந்து பிரிஞ்சு வந்துட்டோம். இப்போ அவர் நம்மளை கூட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறாரு, அவ்வளோதான். இப்போது தூர தேசத்தில் வசிக்கக்கூடிய தந்தை குழந்தைகளாகிய உங்களை அங்கே அழைத்து செல்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ கடவுளே வந்திருக்கிறாரு, அங்க அங்க வசிக்கிறவர் அவரு நம்மளை அழைத்துட்டு போக வந்திருக்கிறார். இப்போது தூர தேசத்தில் வசிக்கக்கூடிய தந்தை உங்களை அழைத்து செல்கிறார். திரும்ப சொல்றார், நீங்கள் ஆன்மீக பிரயாணிகளாக இருக்கிறீங்க. ஏனென்றால் இந்த சரீரத்துடன் இருக்கிறீங்க அல்லவா, அதனால நீங்க ஆன்மீக பிரயாணிகளா இருக்கிறீங்க. இங்க நடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்ப பாபா கூப்பிடுறாரு, நம்ம போயிட முடியுமா? இப்பயே போக முடியாதுல்ல, ஏன்னா கணக்கு வழக்கெல்லாம் இருக்கு இல்லையா, முடிச்சுட்டு நம்ம நேரம் எப்போ வருதோ அப்போதான் போக முடியும். இப்ப சரீரத்தோட நம்ம இருக்கிறதுனால நம்ம ஆன்மீக பிரயாணிகள் சொல்லி சொல்றாரு. ஆத்மா தான் பிரயாணம் செய்யுது. ஆத்மா மேல இருந்து வந்து ஒரு ஒரு உடலா எடுத்து எடுத்து இந்த பிரயாணம் பண்ணிட்டு இருக்குதுன்றாரு. சரீரத்தை இங்கேயே விட்டுவிடும், மற்றபடி ஆத்மா தான் பிரயாணம் செய்யும். சரீரம் எங்க இருக்குதோ, இப்ப நம்ம இப்ப இந்தியால இருக்கிறோம், அடுத்த ஜென்மமே அது அமெரிக்காவுக்கு போக வேண்டியதா இருக்குது. ஆத்மானா அங்க போயிடும். ஆத்மா பிரயாணம் பண்ணி அங்க போய் ஒரு அம்மா வயித்துல பிறந்துரும். எங்க வேணாலும் அது பிரயாணம் செய்யும். ஆனா சரீரம் எங்க இருக்குதோ அங்கேயே வந்து எரிச்சிருவாங்க. ஆத்மா எங்கே செல்லும் சொல்லி பாபா சொல்றாரு, தனது ஆன்மீக உலகுக்கு செல்கிறது. கடைசியா எல்லாருமே பரந்தாமத்துக்கு போயிடுவோம். இது ஸ்தூலமான உலகம் சொல்லி சொல்றாரு. அதுவோ ஆன்மீக உலகம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அங்கிருந்து நடிப்பதற்காக நம்ம இங்க வந்திருக்கிறோம் என்பது குழந்தைகளுக்கு இப்ப தந்தை வந்ததா புரிய வைக்கிறார். இது மிகப்பெரிய மண்டபம் அல்லது மேடையாகும். இந்த உலகமே ஒரு நாடக மேடை. ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு, இது மிகப்பெரிய மண்டபம். மேடையின் மீது நடிப்பை நடித்துவிட்டு பிறகு அனைவருமே திரும்பி போகணும்னு சொல்லி சொல்றாரு. நாடகம் முடிவடையும் போது செல்வம் அல்லவா, எல்லாருமே நாடகம் முடிவடைஞ்ச பிறகு எல்லாருமே நம்ம போயிடுவோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப சாதாரணமா ஒரு சினிமா இருக்குன்னா அந்த சினிமா முடிஞ்ச உடனே எல்லாரும் கிளம்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் இது ஒரு எல்லையற்ற சினிமான்றாரு. அந்த நாடகம் முடிஞ்ச உடனே எல்லாரும் கிளம்பிதான் ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீங்க. இப்போ நம்ம இங்க உட்கார்ந்துருக்கிறோம். உங்களின் புத்தியின் தொடர்பு வீடு மற்றும் ராஜ்யத்தின் மீது இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம இங்க சென்ட்ரல்ல உட்காந்துருக்கோம், இல்ல மதுபன்ல உட்காந்துருக்கிறோம். பாபா சொல்றாரு, அவரு படிக்கும் போது இது பிரம்மா பாபா சொல்லும் போது சாக்கார முறையில் இது மதுபன்ல உட்கார்ந்து இருந்தாலும் உங்களோட புத்தியின் தொடர்பு எங்க இருக்குது, பரந்தாமத்தும் ராஜ்யம்ன்றது சொர்க்கத்தின் மீது இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இதை உறுதியிலும் உறுதியாக ஆக்கி கொள்ளுங்கள், ஏனென்றால் இறுதி நிலைக்கு தகுந்தவாறு தான் கதி ஏற்படும் என்ற பாடல் உள்ளது. பாபா சொல்றார், உறுதியா பரந்தாமத்தையும் சொர்க்கத்தையும் நினைக்கிறத உறுதியாக்கிக்கோங்க. எப்பயுமே அதே நினைச்சிட்டே இருங்க. சீக்ரெட் ரகசியம்னு ஒரு புக் இருக்குல்ல, அதுல கூட சொல்லுவாங்க, நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. நம்ம என்ன எண்ணம் போலதான் வாழ்க்கை, என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும் இல்லையா. இது சாதாரணமா இப்போ ஒரு எல்லைக்குட்பட்ட ஆசையை நினைச்சாலே அது நிறைவேறிடுது. அது மாதிரி இது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசை. நான் அடுத்த பிறவில சொர்க்கத்துக்கு போகணுன்றது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசை. அது கூட நிறைவேறுது, அதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறுது. அது பாபா சொல்றாரு, இந்த எண்ணத்தை உறுதியாக்கிக்கங்க, அப்பதான் இந்த உலகத்துல இருந்து நீங்க தப்பிச்சு போக முடியும். ஏனென்றால் இறுதி நிலைக்கு தகுந்தவர் தானே கதி ஏற்படும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த அந்த இடத்துல வந்து பிறவி அமைஞ்சிருது. கடைசியில அந்துமதி சோகதி, கடைசி நினைவு பாபாவை நினைச்சோம்னா நம்ம பாபாட்ட போயிடுவோம். இல்லை இங்கே இருக்கிற பொருள், இங்கே இருக்கிற வீடு வாசல் சொத்து உறவினர்கள் எதையோ நினச்சிட்டு இருந்தோம்னா அங்கே வந்து பிறப்பு கிடைச்சிரும். அதெல்லாம் பாபா சொல்றாரு, இப்போது நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ பகவான் கிட்ட நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். பகவான் சிவபாபா நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார் என்று இப்ப நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. கடவுளே இங்க பாடம் எடுக்கிறாங்க. யாரோ தேகதாரிகள் எடுக்கல. அவங்க இப்போ ஒரு லெட்டரை வந்து ஒருத்தவங்க வந்து எழுதி அனுப்புறாங்க, அதை வந்து ஒருத்தவங்களுக்கு படிக்க தெரியல. அப்ப இன்னொருத்தவங்க படிக்க தெரிஞ்சவங்க அந்த லெட்டரை வந்து படிச்சு காட்டுறாங்க. அப்ப படிச்சு காட்டும் போது படிச்சு காட்டுறவங்களாம் அந்த லெட்டர் எழுதுற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. லெட்டர் எழுதினவங்க வேற யாரோ தானே. அப்ப கேட்கறவங்க லெட்டர் எழுதினவங்க தானே நினைவு செய்வாங்க. கேட்குறவங்க யார் லெட்டர் எழுதுனாங்களோ அவங்கள அவர் சொன்னாருன்னு சொல்லி தானே இவங்க படிச்சு காட்டுறவங்களா இருந்தாலும் அவர் சொன்னாருன்னு சொல்லி தானே கேட்பாங்க. அதே மாதிரிதான் இங்க கடவுள் சொன்னதை தான் இப்ப யாரோ பிராமணிகளோ யாரோ உங்களுக்கு படிச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்கன்னு நினைச்சுக்காதீங்க, இது கடவுளே சொல்றாருன்னு நினைச்சிட்டு கேளுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப கடவுளே வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. இது யாரோ பிராமணிகள் உங்களுக்கு சொல்லிட்டு இல்ல, சிஸ்டரோ பிரதரோ யாரோ ஒருத்தவங்களோ இங்க உங்களுக்கு சொல்லிட்டு இல்ல. இது வந்து கடவுள் சொன்னதை தான் 196 கண்ட்ரீஸ்ல இப்ப எல்லா பிகேஸுமே படிச்சுட்டு இருக்கிறாங்க. முரளி வந்து கடவுள் எனக்காக சொன்னாரு. இத கேட்கும் போது கூட இது அவங்களுக்கு சொல்றாரு இவங்களுக்கு சொல்றாருன்னு கேட்க கூடாது. இது எனக்காக கடவுளே வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேளுங்க. அப்பதான் வந்து
நம்ம என்ன மாத்திக்க முடியும்? நம்மகிட்ட என்ன தவறு இருக்கு? நம்மள கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற எண்ணம் நமக்கு வரும். பகவான் இந்த சங்கம யுகத்தை தவிர வேற எப்போதுமே படிப்பிக்க மாட்டார். கடவுள் சொல்றாரு, நான் எப்பயுமே வர்றதில்ல. சத்தியுகத்துல ஜாலியா இருக்கிறீங்க, திரேதா யுகத்துலயும் ஜாலியா இருக்கிறீங்க. அங்க வந்தா என்ன சொல்லுவீங்க? போயா வேலையை பார்த்துட்டுன்னு சொல்லுவீங்க. நாங்க ஜாலியா தானே இருக்கிறோம், எதுக்கு வந்தீங்கன்னு கேட்பீங்க. அப்பனா துவாபர யுகத்துலயும் ஜாலியா தான் இருக்கிறீங்க. கலியுக இறுதியில தான் கூப்பிடுறீங்க. ஐயோ என்னை காப்பாத்து, வா வான்னு கூப்பிடுறீங்க. அதனால தான் வந்தேன். கலியுக இறுதியில 100 வருஷத்துல வந்தேன். அது ரொம்ப அதர்மம் தலை தூக்கும் போது நீ என்னை கூப்பிடும் போது தான் நான் வந்திருக்கிறேன்றாரு. சங்கமேகம் 100 வருஷம் அப்பதான் நான் வரனே தவிர மற்ற நேரத்துல நான் வர்றதில்ல. வேற எப்போதும் அவர் வந்து படிப்பிக்க வைக்க மாட்டாரு. இப்பதான் இந்த பொண்ணான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. சொல்லுவாங்கல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப்னு. இது காட்லி ஸ்டூடெண்ட் லைஃப். இது கடவுளே வந்து பாடம் எடுக்கிறாரு, நம்ம ஸ்டூடெண்டா இருக்கிறோம். ஜானகிதாதி கடைசி வரைக்கும் வந்து நான் இறை மாணவன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இறை மாணவன், காட்லி ஸ்டூடெண்ட். அவங்க எவ்வளோ பெரிய ஆசிரியராக இருந்து கூட எல்லாருக்கும் இந்த ஞானத்தை சொல்லியிருந்தாலும் கடைசி வரைக்கும் நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் ஒரு இறை மாணவன் தான் ஒரு பணிவாக சொல்லுவாங்க ஜானகிதாதி. அது மாதிரி நமக்கு வந்து இப்போ காட்லி ஸ்டூடெண்ட் லைஃப் கிடச்சிருக்குது. இதுக்கப்புறம் நமக்கு இந்த இதுவே வாய்ப்பே கிடைக்காது, பொன்னான வாய்ப்பு. பாபா சொல்றாரு, முழு 5000 வருடங்களில் நிராகார பகவான் தந்தை ஒரு முறை மட்டுமே வந்து இப்போ உங்களுக்கு படிப்பிக்கிறாரு. உங்களுக்கு இந்த உறுதியான நம்பிக்கை இருக்குது. உலகத்துல யாரும் நம்பல, நம்ம நம்புறோம் இல்லையா? படிப்பும் கூட எவ்வளவு சுலபமாக இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நம்ம வீட்டுக்கு போகணும். இது என்ன ரொம்ப கஷ்டமா இருக்குதா என்ன? அந்த ஐஏஎஸ் கலெக்டர் எல்லாம் படிக்கிறாங்களே அந்த மாதிரி புரியாத மாதிரி ஏதாவது இருக்குதா? எல்லாமே புரியிற மாதிரி தானே இருக்கு. சின்ன குழந்தைங்க, வயசானவங்க கூட புரிஞ்சுக்கிற மாதிரி தானே இருக்குது. வாழ்க்கையோட கதையை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போது நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சொல்றாரு. அந்த வீட்டின் மீது முழு உலகத்திற்குமே இப்போ அன்பு இருக்குது. இப்போ உலகத்தாரே என்ன கேட்குறாங்க? ஐயோ முக்தி கொடுங்க, எனக்கு எனக்கு நடிப்பே வேணாம், அந்த வாழ்க்கையே வேணாம், விட்டுருங்களா, நான் எப்படியாவது போகணும், கடவுள்கிட்ட போகணும், எப்படி போகணும்னு தெரியல புலம்பிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் வீடு பேர் அடையணும் தான். வீடு பேருன்னா என்னது? பரந்தாமத்துக்கு போனாதான் வீடு பேரு. வீடு பேரு வீடு பேருன்னு சொல்றாங்களே, பரந்தாமம் நம்ம வீடு, ஆத்மா அங்கதான் இருந்தோம். அங்கிருந்து நடிக்க வந்தோம், இப்ப திரும்ப அங்க போனோம். அங்கதான் வழி சொல்றாரு. இப்ப அங்க போனோம்னா என்ன நினைங்க, வேற வழியே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. முக்திதாமம் செல்வதற்கு அனைவருமே விரும்புறாங்க. ஆனா அது அர்த்தத்தையே புரிஞ்சுக்கல. முக்திதாமனா என்ன, வீடு பேருனா என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க. மனிதர்களின் புத்தி இந்த சமயத்துல எப்படி இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. மேலும் உங்களின் புத்தி இப்போது எப்படி ஆகியிருக்கு பாருங்க. நம்மள பாபா மாத்திட்டே வர்றாரு இல்லையா? எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. உங்களுடையது சுத்தமான புத்தியா இருக்குது. பாபா சொல்றாங்க, உங்களின் புத்தி இப்போது எப்படி ஆகியிருக்கிறது, எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுடையதோ சுத்தமான புத்தி, வரிசை கிரமமான முயற்சிக்கு தகுந்தாற் போல இருக்குதுன்னு சொல்றாரு. முழு உலகின் முதல் இடை கடைசி ஞானம் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. நாம் இப்போது முயற்சி செய்து நரனிலிருந்து நாராயணன் ஆக வேண்டும் என்பது உங்கள் மனதில் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம ஒழுங்கா முயற்சி பண்ணி மனிதன் வந்து தேவதை ஆகணும்ன்றது உங்க மனசுல இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இங்கிருந்து முதலில் நமது வீட்டிற்கு செல்வோம் அல்லவா? பாபா சொல்றாரு. இங்கிருந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பரந்தாமத்துக்கு போவோம் இல்லையா? எனவே மகிழ்ச்சியுடன் போகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. தேவதைகள் சத்தியுகத்தில் மகிழ்ச்சியுடன் சரீரத்தை விடுறது போல இந்த பழைய உடலையும் பாபா சொல்றாங்க. எனவே இப்ப நம்ம வந்து மகிழ்ச்சியுடன் போகணும். வீட்டுக்கு போகணும்னா மகிழ்ச்சியோட போகணும். எப்படி சத்தியுகத்துல தேவதைகள் மகிழ்ச்சியோட சரீரத்தை விட்டுட்டு போறாங்க இல்லையா? இந்த பழைய அதே மாதிரி நம்ம இந்த பழைய உடலையும் மகிழ்ச்சியோட விடணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாம்பு வந்து தோலை உரிக்குதுல, அமாவாசைக்கு அமாவாசை அந்த பழைய தோலை உரிச்சிட்டு அந்த புது தோலை மாட்டிக்க. அதுக்காக பாம்பு அழுவுதா? இல்லை பாம்போட சேர்ந்து அதோட உறவினர்கள்லாம் உட்காந்து அழுகுறாங்களா, ஐயோ தோல் போச்சேன்ட்டு? அது மாதிரி ஒரு சாதாரண உயிரினமே அந்த மாதிரி கடவுள் படைச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம தான் பாருங்க, அந்த உடலை விடுறதுக்கு நம்ம போறதுக்கும் அழுகுறோம். நம்ம சுத்தி இருக்கிற உறவினர்கள் எல்லாருமே அழுவாங்க. அதான் இங்க கலியுகத்துல அந்த ஞானம் இல்லாதனால அழுகுறாங்க. ஆத்மா அதோட கர்ம கணக்கை முடிச்சுட்டு வேற உடல் எடுக்க போகுது. ஆனா அந்த ஞானம் இல்லாதனாலதான் அழுகுறாங்க உண்மையிலே. ஆனா சொர்க்கத்துல அப்படி கிடையாது. தேவதைகளுக்கு 150 வயசு ஆன உடனே, 150னா கேள்வி மாதிரி ஆக மாட்டாங்க. தேவதைகள் இளமையாவே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க யோகி, அந்த யோக பலத்தின் மூலமா பிறக்கறதுனால 150 வயதானாலும் முகத்துல சுருக்கம் கூட இருக்காது. அவ்வளோ அழகா இருப்பாங்க. ஆனா 150 வருடம் ஆன பிறகு அவங்களுக்கு காட்சி வரும்.
அதாவது இந்த உடலை விட்டு நான் வேற உடலுக்கு போக போறேன்ற காட்சி கிடைக்கும். அப்போ உடனே அந்த உடலை விட்டு வேற ஒரு உடலுக்கு போயிடுவாங்க. அதை மாதிரி நீங்கள் மகிழ்ச்சியோட இப்போ கூட இந்த ஞானம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்லையா, அதனால நீங்கள் எல்லாருமே இப்போ சரீரம் விடும்போது சந்தோஷமாக தான் விடுவீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு இந்த கடைசி பிரிவில். இதனால் கஷ்டம் அடையக்கூடாது சொல்லி பாபா சொல்றார். ஏனென்றால் இது மிகவும் மதிப்பு வாய்ந்த சரீரமாகும். இப்போ நீங்கள் இந்த சரீரத்தை திட்டாதீங்க. என்ன இது எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது, இதில் ஏதாவது ஒரு நோய் வந்துக்கினே இருக்குது, பெரிய கஷ்டமாக இருக்குதுன்ட்டு இந்த சரீரத்தை திட்டாதீங்க. ஏன்னா இப்போ இது உங்களுக்கு மதிப்பு வாய்ந்த சரீரம். ஏன்னா இதில் தானே உங்களுக்கு கடவுளே கிடச்சிருக்கிறாரு. கடைசியாக நீங்கள் இந்த சரீரத்தை, இது ஒரு பாக்ஸ் மாதிரி தானே இந்த சரீரம்ன்றது, 5 தத்துவங்களான பொம்மை தான் இல்லையா. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான்னு எல்லாம் கரெக்டாக பாடியிருக்கிறாங்க. இந்த உடல்ன்றது பொய், இது ஒரு காற்றடைச்ச பைய. அதனால இந்த சரீரம், ஆனால் இந்த கடைசி சரீரம் உங்களுக்கு மதிப்பு வாய்ந்ததுன்றனால நீங்கள் ஆத்மா, நீங்கள் முழுமை நிலை அடைஞ்சிட்டீங்க, பாவம்லாம் அழிஞ்சிருச்சு, ஆத்மா உணர்வுக்கு வந்துட்டீங்கன்னா இந்த உடலை சந்தோஷமாக விட்டுட்டு போங்கன்னு சொல்லி சொல்கிறார். இந்த சரீரத்தின் மூலம்தான் தந்தையிடமிருந்து லாட்டரியே கிடைக்கிறது சொல்லி பாபா சொல்கிறார். இப்போ இந்த சரீரம் இருக்கிறதுனால தானே, அதனால சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ உடம்பே ஒழுங்காக கவனிக்கல, எனக்கு வேணாம் இந்த உடம்பு, நான் விட்டுட்டு போகிறேன் சாகிறேன்னா அப்புறம் கடவுள்கிட்டருந்து எப்படி முரளி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த உடலை நல்லா பாதுகாக்கணும், நல்லா வச்சுக்காங்க. அப்போ தான் இந்த ஆயுள் நீண்டதாக இருக்கும்போது தான் நம்ம பாபா முரளியை டெய்லி கேட்க முடியும் இல்லையா. அதனால சொல்கிறார், இந்த சரீரம் மூலம்தான் உங்களுக்கு தந்தையிடம் வந்து லாட்டரியாக கிடைக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இந்த ஒவ்வொரு மகா வாக்கியமே நமக்கு லட்சக்கணக்கான ரூபாய்க்கு சமம். இந்த ரத்தினங்கள் சொல்லுவார் பாபா. ரத்தின வியாபாரி பிரம்மா பாபா இல்லையா, அவர் உடம்புல வந்து சிவனே சொல்லிட்டு இருக்கிற மகா வாக்கியம் அது. இது வந்து ஒரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு ரத்தினம் மாதிரி நீங்கள் இப்போ சம்பாரிச்சிட்டு இருக்கிறீங்க. எத்தனை பிறவிக்கு அடுத்து எடுக்க போகிற 84 பிறவிக்கு நீங்கள் சம்பாரிச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா. அப்போ இந்த சரீரம் தானே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது. இது ஒழுங்கா இல்லைன்னா உங்களால் முரளி கேட்க முடியுமா. அதான் பாபா சொல்கிறார், இந்த சரீரத்தின் மூலம் தான் உங்களுக்கு லாட்டரியே இப்போ கிடச்சிட்டு இருக்குது. அதனால இந்த சரீரத்தை திட்டாதீங்க, இது மிகவும் மதிப்பு வாய்ந்த சரீரம் சொல்லி சொல்கிறாரு. அதில் ஏதாவது நோய் வருதுன்னா அது கர்ம போகத்தின் காரணமாக, போன ஜென்மத்தில் ஏதாவது நீங்கள் பண்ண பாவம், இந்த ஜென்மத்திலே கூட நம்ம பண்ண பாவம் ஏதாவது பண்ணியிருப்போம், அதனால அதில் நோய்கள் வரதான் செய்யும். பாபா நினச்சி பாவம் அழிஞ்சிச்சுன்னா வராது. நம்ம பாபா நினைக்கலன்னா அந்த நோய்கள்லாம் ஏதாவது வந்துகிட்டே இருக்குது. நாம் தூய்மையடாத வரை வீட்டுக்கு செல்ல முடியாது சொல்லி சொல்கிறார். நம்ம தூய்மை ஆகாமல் பரந்தாமத்துக்கு போகவே முடியாது. நம்ம ஒன்று கத்தலாம் கதறலாம், ஆனால் தூய்மை அடையாமல் போகவே முடியாது சொல்லி சொல்கிறாரு. அந்த 5 விகாரமும் நமக்கு விட்டு போயிடணும். கடைசியில் எல்லாரும் அந்த மாதிரி எதுவுமே பிடிக்காது, உலகத்தில் எதுவுமே வேணாம், கடவுளை என்னை கூட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில தான் முக்தி எல்லாருக்கும் கிடைக்கும். தந்தையை நினைவு செய்தபடி இருந்தோம் என்றால் அப்போதுதான் அந்த யோக பலத்தின் மூலம் பாவங்களின் சுமை இறங்கும் சொல்லி சொல்றாரு. நீங்க கடவுளை நினைக்க தான் உங்க தலை மேல இருக்கிறதுல சும மூட்டை மூட்டையா வச்சுக்கிறீங்க எல்லாருமே பாவ கணக்கு. அது எல்லாமே பாபா நினைக்க தான் இறங்கும்னு சொல்றாரு. இல்லாவிடில் மிகவும் தண்டனைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இப்ப நம்ம கடவுள் பொண்ணான வாய்ப்பு கொடுக்குறாரு அவரை புரிஞ்சுக்கிட்டு. அதாவது நான் இந்த உடல் இல்லை, நான் ஆத்துமா, நான் நடிக்க வந்தேன், என்னுடைய அப்பா பரம்பிதா பரமாத்மா சிவன், அவர் வந்து பரந்தாமத்துல புள்ளியா இருக்கிறாரு. இப்படி நினைக்கும் போது பாவம் அழிஞ்சிரும். அதனால நம்ம பாவம் அழிஞ்சிச்சுன்னா அந்த தண்டனைகள் நமக்கு ஏற்படாது. இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம கடவுளே நினைக்கலன்னா நம்ம கண்டிப்பா வந்து உறவினர்கள்ல சண்டை, இல்லை சச்சரவு, இல்லை உடல்ல நோய், இதெல்லாம் தண்டனைகள். இதை அனுபவிச்சுட்டு தான் நம்ம போவோம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து போகணுமா, இல்லை பாபா நினச்சி நம்ம பாவத்தெல்லாம் அழிக்கலாம் இல்லையா. அதனால பாபா சொல்றாரு, என்ன நினைங்க, நீங்க அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம இங்கே பிகே ஆயிட்டோம் இல்லையா, நமக்கு வந்து பிரச்சனைகள்லாம் வந்து ஈட்டி மாதிரி வந்தாலும் ஊசி மாதிரி தான் இருக்கும். இதே வெளியில இருக்கிறவங்க பிகே ஆகலை, நான் பிகேஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனைலாம் எப்படி தெரியும்னா, ஊசி மாதிரி பிரச்சனை கூட ஈட்டி மாதிரி அனுபவம் செய்வாங்க. பெருசா தெரியும் அவங்களுக்கு, எல்லாமே கஷ்டமா தெரியும். ஆனா நமக்கோ வந்து இங்க எல்லாமே பாபா சுலபமாக்கி மலை மாதிரி பிரச்சனைகளை கூட பஞ்சு மாதிரி அனுபவம் செய்ய வைப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு மனநிலையை மாத்திடுறாரு. இது ஒன்றும் பெருசு இல்லை, இது ஒரு ட்ராமா, நான் முடிச்சுட்டு கிளம்ப போகிறேன் அவ்வளோதான். வெளியில் இருக்கிறவங்க கத்துவாங்க, கதறுவாங்க, அழுவாங்க, சின்ன பிரச்சனையை கூட பெருசாக நினச்சிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து பெரிய பிரச்சனையை கூட நம்ம பஞ்சாக்கிட்டு ஈஸியாகிட்டு பாபா நினைவில் நம்ம சந்தோஷமாக இருப்போம், குஷியாக இருப்போம். பாபா சொல்கிறாரு, கண்டிப்பாக தூய்மை அடையணும்னு சொல்லி சொல்கிறாரு. லௌகீக சம்பந்தத்திலும் கூட குழந்தை ஏதாவது அழுக்கான தூய்மையற்ற வேலை செஞ்சால் தந்தை கோபம் கொண்டு தடியாலும் கூட அடித்து விடுகிறார்.
பாபா சொல்றாரு இல்லையா, நீங்க இப்ப மிரட்டுறாரு நம்மள, கண்டிப்பா தூய்மை ஆகி தான் நீங்க வரணும், இல்லைன்னா கூட்டு போக மாட்டான்ட்டு மிரட்டுறாரு. லௌகீக சம்பந்தத்துல கூட அப்பா அடிப்பார் இல்லையா குழந்தைய, ஏதாவது செஞ்சுச்சுன்னா அப்ப தடி எடுத்து அடிச்சிருவாங்க. ஏனென்றால் விதிக்கு புறம்பாக தூய்மையற்றவங்களா ஆகுறாங்க, அதனால அடிக்கிறாங்க. அதாவது வேற கேஸ்ட்ல மேரேஜ் பண்ணிக்கிறது, வேற கேஸ்ட் பொண்ணை பார்க்கறது, இந்த மாதிரிலாம் இருந்தா வீட்டில் அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது இல்லையா. அது விதிக்கு புறம்பா செயல்படும்போது தூய்மையற்றவங்களா ஆகும்போது அடிக்கிறாங்க. யாருன்னாவது சட்ட விரோதமான அன்பு வைத்தாலும் கூட தாய் தந்தைக்கு பிடிக்கிறது இல்ல. குழந்தைகளாகிய நீங்க இங்க இருக்கக்கூடாது என்று இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை இப்போது கூறுகிறாரு. இப்ப பாபா நம்மளை எதுக்கு மிரட்டுறாருன்னா, இவ்வளவு மோசமா இருக்க உலகம் எங்க தூய்மையாவா இருக்குது, ஒரே 5 விகாரமும் வெடிச்சிட்டு இருக்குது, இங்க போய் நீங்க இருக்கணுமா? சொர்க்கத்துல எப்படியெல்லாம் சீராட்டி பாராட்டி தாளாட்டி வச்சிருந்தேன், தேவதையா வச்சிருந்தேன், இங்க போய் எதுக்கு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனால நீங்க வந்து இங்க இருக்கிறது தப்பு, இங்க இருக்கக்கூடாதுன்ட்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை சொல்றாரு. இப்போது நீங்க புதிய உலகத்திற்கு போகணும். இப்ப நம்மலாம் எங்க போனோம், சத்யுகத்துல போனோம். அங்க எல்லாமே ஐந்து ஐந்து தத்துவங்களும் சதோ பிரதானமா இருக்கும், தூய்மையா இருக்கும். அங்க வந்து துக்கமே யாரும் கொடுக்க மாட்டாங்க. அங்க வந்து ஒரு கொசு கூட கடிக்காது. ஜீவராசிகள் தான், ஒரு சிங்கம் பசு ரெண்டும் ஒண்ணா தண்ணி குடிக்கும். சிங்கம் கூட மற்றவங்கள துன்புறுத்தாது, சுகம்தான் கொடுக்கும். அந்த மாதிரி அதுவே புல்லை தான் சாப்பிடும். அந்த மாதிரி இருக்கும்போது அங்க யாருமே துக்கம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உலகத்துல நான் உங்களை வச்சிருந்தேன், நீங்க என்னமோ இங்கேயே உட்காந்துருக்கீங்க, எல்லாமே துக்கம் கொடுக்குது, இங்க மனுஷங்களை உயிரோடய வச்சிருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. என்னது ஒண்ணா அந்த பேராசையின் காரணத்தினால கொலை பண்றாங்க, காமத்தின் காரணத்தினால கொலை பண்றாங்க, இங்க போய் நீங்க ஏன் இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அங்கே விகாரம் நிறைந்தவர்கள் பத்தித்தர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு பத்தித பாவன தந்தை தான் வந்து உங்களை இப்படி தூய்மையாக்குறாரு சொல்லி சொல்றாரு. தந்தை தாமே வந்து இப்ப சொல்றாரு, என்னுடைய பிறவியோ தெய்வீகமானது மற்றும் அலௌகிகமானது. கடவுள் வர்றாரு இல்லையா, அவர் வந்து அம்மா வயித்துல பிறந்து வரதில்ல, விகாரத்தின் மூலமா அவர் பிறக்கிறதே கிடையாது. கடவுள் வந்து எப்படி பிறக்கிறாரு, அவரு தெய்வீகமான பிறப்பு, அலௌகிகமான பிறப்பு அவருடையது. அவர் என்ன பண்றாரு, நெற்றிபுறத்துல வந்து பிரவேசம் செய்யறாரு, மேல இருந்து வந்து பிரவேசிக்கிறார், ஒரு வயோதிகர் உடல் வந்து பிரவேசிக்கிறார். வேற எந்த ஆத்மாவும் என்னை போல் சரீரத்தில் பிரவேசம் செய்யவே முடியாது சொல்லி சொல்றாரு. அவரை மாதிரி வேற யாரும் வந்து பிரவேசம் செய்ய முடியாது. ஆனா தர்மஸ்தாபகர்கள் வராங்க. தர்மஸ்தாபகர்களுடைய ரகசியம் நமக்கு கடவுள் சொல்லிதான் தெரியும். ஆக்சுவலா இயேசுன்றவரு ஒரு ஒரு ஆத்மா, அவரு உடல்ல நடிச்சிட்டு இருக்கிறாரு. அவரோட உடல்ல கிறிஸ்துன்ற ஆத்மா மேல இருந்து வந்து பிரவேசமாகி அவரு தான் வந்து தர்மத்தை ஸ்தாபனை பண்றாரு. இந்த இயேசுன்றவரு தர்மத்தை ஸ்தாபனை பண்ணல. ஆனா இயேசு எல்லா தண்டனையும் அவர் வாங்கிக்கிறாரு. ஆனா அந்த கிறிஸ்து ஆத்மாக்கு எந்த தண்டனையுமே கிடைக்காது. அடுத்த பிறவில இருந்து தான் அந்த ஆத்மா வந்து இறங்க ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து இயேசுன்றவர் தான் அவரை வந்து சிலுவையில் அறையிறது, எல்லா பிரச்சனைகளையும் அந்த இயேசுன்ற ஆத்மா தான் ஏத்துக்கிறாரு. எல்லா பாவத்துக்கான சுமையை அவர் ஏத்துக்கிறாரு. மற்றபடி தர்ம ஸ்தாபகர்கள் ஒருத்தர் கிடையாது. ஒரு உடம்புலயே 2 ஆத்மா பிரவேசமாயி தான் தர்மத்தையே ஸ்தாபனை செய்யறாங்க. அந்த மாதிரின்றது நமக்கு இங்க வந்துதான் தெரியும். கடவுளே அந்த உண்மையை சொல்லும் போதுதான் நம்ம ஐயோ இப்படி இல்லாம பண்ணியிருக்கிறாங்கன்னு. அதே மாதிரி புத்தரும் சரி, சித்தார்த்ன்றவர் வேற ஒருத்தர், அவர் உடல்ல புத்தரோட ஆத்மா பிரவேசம் செஞ்சு அந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாரு. அது மாதிரி தர்ம ஸ்தாபனை பண்ணணும்னா புது ஆத்மா தான் மேல இருந்து வந்து ஒரு உடல்ல இறங்கிதான் ஸ்தாபனை செய்வாங்க. அப்படிதான் இப்பயும் தர்மம் வந்து நம்மளோட ஆதி சனாதன தேவதா தர்மத்தினுடைய ஸ்தாபனை நடக்கும்போது பிரம்மா உடல்ல, லேக்ராஜ்ன்றவரோட உடல்ல சிவபாபா என்டர் ஆகிறாரு. 60 வயசுல என்டர் ஆகி வானப்பிரஸ்த நிலையில வந்து அந்த தர்மத்தை அவர் பேரை பிரம்மான்னு மாத்தி பிரம்மா மூலமா இப்ப ஸ்தாபனை செய்யறாரு. இந்து தர்மன்றது நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையில அந்த தர்மத்தினோட பேர் ஆதி சனாதன தேவதா தர்மம். அது மாதிரி தர்மஸ்தாபர்களும் மேல இருந்து தான் வந்து பிரவேசம் செய்யறாங்க. என்ன மாதிரி தான் அவர்களின் ஆத்மாவும் கூட பிரவேசம் செய்கின்றன சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் அவங்களுடைய விஷயமே வேற. நான் வந்து பிரவேசம் செய்யறேன்னா நான் வந்து எல்லாரையும் கூட்டின்னு போறேன், அவங்க வந்து கூட்டின்னு போறதுக்கு வரல. அவங்க வந்த பிறகுதான் அவங்களோட தர்மமே கீழே இறங்கி வருதுன்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் எனக்கும் அவங்களுக்கு உள்ள வித்தியாசம். என்ன மாதிரி யாருமே வந்து பிரவேசம் ஆகிறது இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. நான் வருவதே அனைவருமே கூட்டிட்டு போகிறதுக்காக, அழைத்து செல்வதற்காக. மகா காளேஸ்வர் வந்துட்டாரு. அவர் பேர் மகா காளேஸ்வர். காலன் வந்தா ஒரு ஆத்மாவை தான் கூட்டிட்டு போவோம். மகா காலன் வந்தா என்ன பண்ணுவாரு, எல்லா ஆத்மாவையும் ஒரேடியா குண்டோட கைலாசம் கூட்டு போயிடுவாரு. அவர்கள் தம் நடிப்பை நடிப்பதற்காக மேலே இருந்து கீழே இறங்குறாங்க. அந்த புத்தரோ இயேசு கிறிஸ்துவோ அவங்கெல்லாம் வந்து மேல இருந்து கீழே இறங்குறாங்க. அவங்களாம் சொல்லுவாங்க பகவானால அனுப்பப்பட்டவங்க,
இறை தூதர்கள்லாம் சொல்லுவாங்க. இயேசுவை வந்து இறை தூதர் அப்படிலாம் சொல்லுவாங்க, இறை மைந்தன். அவங்க தன்னுடைய நடிப்பை நடிப்பதற்காக மேலேருந்து கீழே இறங்குறாங்க. நானும் அனைவரையும் அழைத்து செல்றதுக்காக வரேன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு எப்படி முதலாக புதிய உலகில் இறங்குவீர்கள் என்பதையும் நான் சொல்றேன். வந்து அவர் சொல்றாரு, என் நடிப்பு என்னன்னு நான் சொல்றேன், நான் எல்லாரையும் கூட்டிட்டு போறேன், அதுக்கப்புறம் நீங்க எப்படி இந்த உலகம் புதுசா மாறின பிறகு நீங்களாம் எப்படி சொர்க்கத்துல போய் நடிக்க போறீங்கன்றதையும் நான் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன்றாரு. அந்த புதிய உலகமாகிய சொர்க்கத்துல யாருமே கொக்காக இருக்க மாட்டாங்க. அங்க கொக்கு யாரும் கிடையாது. கொக்கு, நாரை நாரை கொக்கு, அன்னப்பறவை ரெண்டத்தையும் வந்து உதாரணம் காட்டுறாரு பாபா. கொக்குன்றது அது அசைவம் சாப்பிடும், அன்னப்பறவைன்றது சாப்பிடாது. அங்க புது உலகத்துல சொர்க்கத்துல யாருமே கொக்காக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தந்தை வருவதே கொக்குகளுக்கு இடையில் தான். இங்க பாபா வரும்போது எல்லாருமே தூய்மையற்றவங்களா இருக்கிறாங்க இல்லையா, தூய்மையற்றவங்கள தான் தூய்மையாக்குறாரு இல்லையா. யார் ரொம்ப கெட்டு போயிட்டாங்களோ அவங்களதான் இப்ப பாபா என்ன பண்றாரு, சிவத்தந்தை வந்து மாத்துறாரு. முள்ளதான் மலரா மாத்துறாரு அவரு. அப்பதானே அவரு கடவுள். சாதாரணமா முள்ள வந்து முள்ளா மாத்துறது இல்ல மலரா மாத்துறதெல்லாம் சாதாரண மனுஷங்களே செஞ்சிருவாங்க. ஆனா நம்ம கடவுள் வந்து முள்ள வந்து மலரா மாத்துறாரு. யார் ரொம்ப வீணா போயிட்டாங்களோ அவங்கள நல்லவங்களா மாத்துறது யாரால முடியும்? கடவுளால தான் முடியுது இல்லையா. அவர் கொக்குக்கு இடையில தான் வராரு. வந்து உங்களெல்லாம் அன்னங்களா இப்ப மாற்றுகிறார் சொல்லி சொல்றாரு. இப்போது நீங்கள் அன்னங்களாக ஆகியிருக்கிறீர்கள். இப்ப நம்ம வந்து பாபா வந்து சொல்லிதான் நம்ம மாறி இருக்கிறோம். நம்மளே மாறணும்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நம்ம போன பிறவில எவ்வளவு மோசமா நம்ம நடிச்சோம்னு நமக்கே தெரியும் இல்லையா. எல்லாத்தையும் நம்ம வந்து சாப்பிட்டுருக்குறோம், எல்லாமே பண்ணியிருக்கிறோம். நம்மள மாதிரி தப்பு பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம இருந்தவங்க தான் யார் மூலமா மாறுறாரு மாத்துறாரு. யார் வந்து மாத்துறது? உலகமே 196 கண்ட்ரீஸ்ல நம்மளை விடுங்களேன், அந்த வெளிநாட்டினர் எந்த மாதிரி ஒரு கல்ச்சர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, அவங்களே மாறுறாங்க. ஜப்பானீஸ் பர்மால இருந்து வந்தவங்க அவங்களே சிவன் பேச்சை கேட்டு மாறுறாங்கன்னா அப்ப இங்க யார் வந்து பாடம் எடுத்துக்கிட்டது? அதை வந்து புரிஞ்சுக்கணும் இல்லையா. பாபா சொல்றாரு, இப்போ நீங்க அன்னங்களாக ஆகியிருக்கிறீங்க. முத்துக்களையே இப்ப நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. அன்ன பறவைன்றது என்ன பண்ணும்? தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் எடுத்துக்கும், கல்லை விட்டுட்டு முத்தை மட்டும் தேர்ந்தெடுக்கும். அத மாதிரி நீங்க இப்ப நல்லதை மட்டும் எடுத்துக்கிறீங்க. நடக்கிற எல்லா விஷயத்துலயும் எனக்கு என்ன நன்மை அடங்கியிருக்கு அதை மட்டும் நம்ம பார்க்கணும் இல்லையா. முன்னாடிலாம் நம்ம நடக்கிற தப்பு மட்டும் நோட் பண்ணி அதை மட்டுமே பார்த்துக்கின்னு டென்ஷன் ஆயிட்டு மற்றவங்களுக்கும் அதையே சொல்லிட்டு இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்துலையும் நல்லதை மட்டும் எடுத்துட்டு கெட்டதை விட்டுறோம் இல்லையா. அதான் பாபா நீங்க அன்னப்பறவையா மாறிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்தில் உங்களுக்கு ரத்தனங்களே கிடைக்காது. அங்கெல்லாம் உங்களுக்கு பாபா வந்து பாடம் எடுக்க மாட்டாரு. இந்த மாதிரி 6:30 to 7:30 உங்களுக்கு கிளாஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாரு. இங்க நீங்கள் இந்த ஞான ரத்னங்களை தேர்ந்தெடுத்து அன்னப்பறவையா ஆகிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்பதான் நீங்க பாபாட்ட கிளாஸ் கவனிச்சு இந்த அற்புதமான இந்த ஞான ரத்னங்களை இறைவனுடைய மகா வாக்கியத்தை கேட்டு அன்னப்பறவையா ஆகிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. மதுபனில் பாபா மீட்டுக்கு போனோம்னா எல்லாரும் அன்னப்பறவை மாதிரி தெரிவாங்க. அப்படியே வெள்ளையா எல்லாரும் சுத்துவாங்களா, பார்க்கும்போதே அன்னப்பறவை மாதிரி இருக்கும். கொக்கிலிருந்து அன்னங்களாக நீங்கள் எப்படி ஆகிறீங்க என்பதை இப்ப தந்தை தான் வந்து புரிய வைக்கிறார். இப்போது உங்களை அன்னங்களாக மாற்றுகிறார். இப்ப நம்ம எல்லாரையும் அன்னப்பறவையா மாத்துறாரு. தேவதைகளை அன்னங்கள் என்றும் அசுரர்களை கொக்குகள் என்றும் சொல்லுவோம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நீங்கள் குப்பையை விட்டு விட்டு முத்துக்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள். முன்னெல்லாம் நம்ம அந்த குப்பையே பார்த்துட்டு இருந்தோம். இப்ப நம்ம அந்த குப்பையெல்லாம் விட்டுட்டு நல்லது என்னன்றதை மட்டும் எடுத்துக்கிறோம், முத்துக்களை மட்டும் தேர்ந்தெடுக்கிறீங்க. அதனால நீங்க அன்னப்பறவை ஆயிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. உங்களை தான் கோடான கோடி மடங்கு பாக்கியசாலின்ட்டு சொல்கிறார். கடவுளே வந்து சொல்றாரு பாருங்களேன். கோடியிலும் சிலரா அந்த சிலரிலும் சிலரா உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறான். நீங்க எப்பேற்பட்டவங்க தெரியுமா? கோடான கோடி மடங்கு பாக்கியசாலி இப்ப ஆயிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இந்த காதால கேட்கறதுக்கே அவ்வளோ புண்ணியம் செஞ்சிருக்கணும் இந்த மகா வாக்கியத்தை. உங்களின் பாதங்களின் மீது கோடிகளின் முத்திரை அடையாளம் விழுகிறது சொல்லி சொல்றாரு. உங்க பாதங்கள்ல தான் அந்த கோடிகளின் முத்திரை விழுதுன்னு சொல்லுவாங்க. திருப்பதி பாலாஜிக்கு அந்த கோடி பூ தரிசனம்ட்டு பாதங்கள்ல வச்சு ஏதோ பண்ணுவாங்க. அது ஏதோ ஏதோ ஒன்று செய்வாங்க, ஒரு செவ்வாய்க்கிழமையில ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அது பாருங்களேன், பாபா அதுக்கு தான் இப்போ சொல்றாரு. நீங்க அவ்வளோ பாக்கியசாலி ஆகிறதுனால உங்க பாதங்கள்ல கோடிகளின் அடையாளம் விழுகிறது சொல்லி சொல்றாரு. சிவபாபாவுக்கு கோடிகள் ஆகும்படியாக பாதங்கள் இல்லை. ஆனா சிவபாபா பிறப்பிறப்புல வர்றதில்ல, அவருக்கு உடம்பே இல்லை, புள்ளியா இருக்கிறாரு, அவருக்கு பாதமே இல்லை. ஆனா உங்களுக்கு இருக்குது இல்லையா, அவர் உங்களை கோடான கோடி மடங்கு பாக்கியசாலியாக பார்க்கிறாரு சொல்லி சொல்றாரு. பாருங்களேன், கடவுளே வந்து அவர் எந்த ஒரு இதையும் அனுபவிக்கிறது இல்லை. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நம்மளை உருவாக்கி நம்மளை உலகத்துக்கே எஜமானனாக்கிட்டு அவரு ஒண்ணுமே இல்லாத மாதிரி அந்த ஏற்றி விட்ட ஏணியில
டீச்சருங்களாம் ஏணியா இருப்பாங்க. அதில ஏறி போன மாணவர்கள்லாம் பெரிய பெரிய ஆளா ஆயிடுவாங்க. அந்த டீச்சர் அப்படியே இருப்பாங்க இல்லையா? அத மாதிரி தான் இப்ப பாபாவும். பாபா நமக்கு சொல்லிக் குடுத்து நம்மள எஜமானன் ஆக்கிட்டு, அவர் சாதாரணமா இருந்துட்டு வானப்பிரஸ்த நிலையில போயிடுறாரு. அவரு தான் டீச்சர். அவர பார்த்து தான் நம்மலாம் டீச்சர் ஆயிருக்கணும். பாபா சொல்றார், "நான் உங்களை உலகின் எஜமானன் ஆக்குவதற்காக இப்ப வந்திருக்கிறேன். இந்த அனைத்து விஷயங்களும் நல்ல விதமாக புரிந்து கொள்ள வேண்டியவை" சொல்லி பாபா சொல்றார். இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொர்க்கம் இருந்தது என்று மனிதர்கள் புரிஞ்சிருக்கிறாங்க அல்லவா? ஆனால் எப்போது இருந்தது? பிறகு மீண்டும் எப்படி உருவாகும்ன்றது யாருக்குமே தெரியாது சொல்லி சொல்றார். சொர்க்கம் இருந்தது. ஆனா அது வானத்துல இருக்குன்னுலாம் சில பேர் சொல்லுவாங்க. வானத்துல ஒண்ணும் இல்லங்க. பூமியே வானத்துல தான் சுத்திட்டு இருக்குது. அண்ட சராசரத்திலேயே பூமி சுத்திட்டு இருக்குது. அதுக்கு மேல எங்க இருந்து சொர்க்கம் இருக்கும்? இந்த பூமியே தான் சொர்க்கமா ஒரு காலத்துல இருந்தது. அதே பூமி தான் நரகமாக போகுதுன்னு சொல்லி சொல்றாரு. வேற எங்கேயும் உங்களுக்கு சொர்க்கமோ, நரகமோ கிடையாது. சொல்லுவாங்க அதெல்லாம் பாதாளத்துல பூமிக்கு அடியில நரகம் இருக்கு. அங்க ஒரே கத்தல், கூக்குரல் இருக்கு. அங்க எண்ணெய் சட்டியில வச்சு வறுப்பாங்கன்ட்டு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் வந்து பக்தி மார்க்கத்துல நெறைய கதை எழுதியிருக்கிறாங்க. வானத்துல வந்து பாற்கடல் இருக்குது. அங்க விஷ்ணு படுத்துட்டு இருக்கிறாரு. அதான் சொர்க்கம்ன்ட்டு. அப்படிலாம் கிடையாது. வானத்துலலாம் எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அங்கலாம் யாரும் விஷ்ணுவும் கிடையாது. யாரும் கிடையாது. கடவுள் சொல்றாரு, "குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கீங்க. இப்பதான் உங்களுக்கு அறிவு கண் பாபா திறக்கிறாரு. ஞான கண்ண தொறக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. ஞானம் ஏறுது. அவர்கள் அனைவரும் காருரல்ல இருக்கிறாங்க. வெளியில இருக்கிறாங்களே அவங்க வந்து காருரல்ல இருக்கிறாங்க. இந்த லட்சுமி நாராயணர் எப்போது எப்படி உலகத்துக்கு எஜமான் ஆனாங்க என்பது அவங்களுக்கே தெரியாது சொல்லி சொல்றாரு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நடந்ததுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் எப்படி நடிப்பை நடிப்பதற்காக வந்திருக்கிறீங்களோ அப்படியே தான் நானும் வந்திருக்கிறேன்னு சொல்லி இப்ப பாபா புரிய வைக்கிறார். நம்ம எப்படி பரந்தாமத்துல இருந்து கீழே வந்து பிரயாணியா வந்து நடிக்கிறோமோ, உடல் எடுத்து நடிக்கிறோமோ, அந்த மாதிரி சிவத்தந்தையும் அவரோட நடிப்பு நடிக்கிறது. டைரக்டர் ஆஃப் த டிராமாவே அவர் தான். அந்த முழு உலக நாடகத்துடைய நடிகர், டைரக்டரு எல்லாமே அவர்தான். அவரும் நடிக்க தான் வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் அழைப்பிதழ் கொடுத்திருந்தீங்க. நீங்க தான் கூப்பிட்டீங்க. "ஓ பாபா, பதித்தர்களாகிய எங்களை வந்து பாவனமாக்குங்கள். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குங்கள். வேற யாரையும் இப்படி சொல்லி அழைப்பதில்லை" சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க வேற யாரையும் இந்த மாதிரி கூப்பிட மாட்டீங்க. என்னதான் கூப்பிடுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. தர்மத்தை ஸ்தாபனை செய்பவர்களையும் கூட வந்து அனைவரையும் பாவனமாக்குங்கள் என்று சொல்வதில்லை. இப்ப புத்தர் வராரு, கிறிஸ்து வராரு. அவரை யாராவது கூப்பிடுறாங்களா? இயேசுவே வந்து எங்களை தூய்மையாக்குங்கள்ன்ட்டு யாரும் சொல்றதில்லன்னு சொல்லி சொல்றாரு. பதித்த பாவனை சீதாராமன் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இந்த காந்திஜி தான் பாடினாரு. இந்து தர்மத்துல தான் அந்த மாதிரி பாடி இருக்கிறோம். மற்ற தர்மத்துலலாம் அது மாதிரி சொல்லல. கிறிஸ்துவையோ புத்தரையோ பதித்த பாவனர்ன்ட்டு சொல்றது இல்ல. பதித்த பாவனை சீதாராம்ன்ட்டு தான் பாடியிருக்கிறாங்க. சீதைகளின் ராமன். சீதைன்றது ஆத்மா. ஆத்மாவுடைய அப்பா இல்ல கணவன் எத வேணா எடுத்துக்கலாம். சீதாராமன், ராமன். ராமன்றது சிவபாபா தான், பரமாத்மாவை குறிக்குது. சத்கதியை வழங்குபவர் தான் குரு ஆவார். அப்ப நமக்கு உண்மையான நல்ல கதிய கொடுக்கிறவரே குரு ஆவார்னு சொல்லி சொல்றாரு. அவர்கள் வருகிறாங்க. அவர்களுக்கு பின்னால் அனைவரும் இப்ப கீழே இறங்கணும்னு சொல்லி சொல்றாரு. அந்த தர்மத்தை ஸ்தாபகம் செய்யறவங்க வராங்க. வந்து தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாங்க. அவங்களுக்கு பின்னாடி தான் எல்லாம் அவங்க தர்மத்தை சேர்ந்தவங்களே இறங்குறாங்க. பரந்தாமத்துல இருந்து கீழே அப்புறம் தான் இறங்குறாங்கன்றதே இப்ப கடவுள் சொல்லிதான் நமக்கு தெரியும். இங்கிருந்து திரும்ப அழைத்து செல்பவர் அனைவருக்கும் சத்கதி வழங்குபவர். அவங்க சத்கதியை வழங்கல. இங்க வந்து எல்லாருக்கும் நல்ல கதி கொடுக்கறது கடவுள் ஒருத்தர் தான். வேற யாரும் நல்ல கதி கொடுக்கறது இல்ல. அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சுட்டு அடுத்த நடிப்புல போயிடுறாங்க. அடுத்த பிறவி எடுத்து எடுத்து இப்ப கடைசி பிறவில இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப ஆனா எல்லாருக்கும் நல்ல கதியை வழங்குறவர் ஒரே ஒரு அகால மூர்த்தியான ஒரே ஒரு தந்தையே ஆவார். பரம்பிதா பரமாத்மா தந்தையே ஆவார். உண்மையில் சத்குரு என்ற வார்த்தை தான் சரியானதாகும் சொல்லி சொல்றாரு. உண்மையிலே சத்குருன்ற வார்த்தை தான் சரி. உங்கள் அனைவரையும் விட சரியான வார்த்தையை சீக்கியர்கள் தான் சொல்றாங்க. உரத்த குரல்ல சீக்கியர்கள் சொல்றாங்களாம், சத்குரு அகால். அகால்னா அழிவற்றவர். அப்ப அழிவில்லாதவர் தான் கடவுள். சத்குரு அக்கால்னு சொல்லி சொல்றாங்க. மிகவும் உரத்த குரல்ல ராகத்தோட பாடுறாங்களாம். அதான் ஒரு வீடியோ கூட வந்தது. பார்த்தா பிரம்மா பாபா போட்டோ வச்சுட்டு அவங்க அப்படியே சத்தமா பாடிட்டு இருக்கிறாங்க. சத்குரு அகால மூர்த்தின்னு அவங்க தான் சொல்றாங்க. மூர்த்திக்கு உருவம் இல்லை என்றால் அவர் பிறகு சத்குருவாக எப்படி ஆவார் சொல்லி பாபா சொல்றார். சத்கதி எப்படி வழங்குவார்? உருவமே இல்லாதவங்க ஒருத்தவங்க எப்படி வந்து நம்மளை கூட்டிட்டு போவாங்க? எப்படி நம்மளை வந்து அவர் எப்படி சத் குருவா ஆக முடியும்? குருன்றவங்க வழிகாட்டி தானே. அப்ப சத்தியமான குருன்றவர் சிவன் தான். அவர் தான் வந்து நமக்கு வழிகாட்டுறாரு. உண்மையான வழிகாட்டுறாரு. அவருக்கு எப்படி உருவமே இல்லாம இருக்க முடியும்?
ஆர்வமா இருக்க முடியாது. உருவம் கண்டிப்பா இருக்குது. அவர் புள்ளியா இருக்கிறாரு. மற்றபடி அவருக்கு மனித உடல் இல்ல. அவ்வளோதான். உடல் இல்ல. ஆனா உருவம் இருக்குது. அந்த சத்குரு தாமே வந்து நமக்கு அறிமுகத்த குடுக்குறாரு. நான் உங்களைப் போல பிறவி எடுக்கறதில்ல. நீங்க அப்பா எப்படி அம்மா வயித்துல பொறந்து வரீங்களோ, அந்த மாரி நான் பிறவி எடுக்கறதில்ல. மற்ற அனைத்து சரீரதாரிகளும் அமர்ந்து சொல்றாங்க இல்லையா? உங்களுக்கு அசரீரியாக இருக்கும் ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார். மற்றவங்கலாம் வந்து உட்காந்து உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. நான் வந்து பரந்தாமத்திலிருந்து அசிரீரியா இருந்த நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன்னு சொல்றாரு. இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. இந்த சமயத்துல மனிதர்கள் செய்பவர் எல்லாமே தவறாக தான் செய்றாங்கன்னு சொல்றாரு. இப்ப பகுத்தறியும் சக்தியே யாருக்கும் கிடையாது. இஷ்டத்துக்கும் என்ன தோணுதோ செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. நானே ராஜா, நானே மந்திரின்ற மாரி இஷ்டத்துக்கு மனம் போன போக்குல எல்லாரும் ஏதோ தவறா பண்ணிட்டு இருக்கிறாங்க. தவற தான் செய்றாங்கன்றாரு எல்லாத்தையும். ஏனென்றால் ராவணன் வழியில இருக்கிறாங்க இல்லையா? ஏன்னா அந்த மாயா ராவணன் 5 விஹாரத்தினுடைய வழியில எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அதுதான் ரைட்டு. ஊரோட ஒத்து வாழலான்ட்டு எல்லாரும் அது பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. அனைவருக்குள்ளும் 5 விகாரங்கள் உள்ளன சொல்றாரு. இப்போது ராவண ராஜ்யம் நடக்கிறது. இப்போ உலகமே ராவண ராஜ்யம். இலங்கையில தான் ராவணன் இருந்தாரு, அங்கதான் ராவணனோட ராஜ்யம்லாம் கிடையாது. முழு உலகமே இப்போ இலங்கை சொல்றாரு. எல்லாருமே அந்த 5 விகாரத்துக்கு வசப்பட்டு தான் நடந்துட்டு இருக்கிறாங்க. எது சரி எது தவறுன்னு தெரியல. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துக்கு வசப்பட்டு தான் எல்லாருமே இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இந்த விஷயங்களை விரிவாக இப்ப தந்தை தான் வந்து புரிய வைக்கிறார். இல்லாவிட்டால் முழு உலகத்தின் சக்கரத்தை பற்றி எப்படி தெரியும் எல்லாருக்கும் சொல்றாரு. இந்த சக்கரம் எப்படி சுத்துது என்பது தெரிய வேண்டும் அல்லவா? பாபா புரிய வையுங்கள் என்றும் கூட நீங்கள் சொல்வதில்லை. தாமாகவே தந்தை புரிய வைத்தபடி இருக்கிறார். நம்ம போய் கேட்கல இல்லையா? கடவுளே வாங்க, என்னை வந்து எனக்கு இந்த உலகம் எப்படி சுத்துது, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுங்கன்னு நம்ம கேட்கவே இல்லை இல்லையா? நம்ம எதுவுமே கேட்கல. ஐயோ என்னை கூட்டு போ, என்னால வாழ முடியல, எனக்கு இந்த வாழ்க்கையே வேணான்னு நம்ம சொன்னோம். ஆனா அவரு நீ வா கடவுளே நீ வா அப்படின்ட்டு நம்ம சொன்னோம். அவரு வந்தாரு. வந்து நமக்கு ஞானத்த சொன்னாரு. எல்லாத்தையும் புரிய வச்சுட்டாரு. நம்ம கேட்கவே இல்ல. ஆனா எல்லாத்தையும் குழந்தைகளே இதான் உண்மை, இதான் உண்மைன்ட்டு சத்தியமானவர் சிவன் வந்து எல்லாத்தையும் நமக்கு புரிய வச்சுட்டாரு இல்லையா? தாமாகவே சொல்லி புரிய வைத்தபடி இருக்கிறாரு. நீங்கள் ஒரு கேள்வி கூட கேட்க வேண்டிய அவசியமே இருப்பதில்லை. நம்ம கேள்வி கேட்கணும்னு அவசியமே கிடையாது. மறுநாள் முரளில எல்லாத்தையும் அவரே புட்டு புட்டு வச்சிடுறாரு. இதானே நீ கேட்க வந்த, இதுக்கான பதில் பாருன்னு அவரே வந்து சொல்லுவார் முரளில. பகவான் தந்தையாக இருப்பவர். தந்தையின் வேலையே அனைத்தையும் தானாகவே சொல்வது, தானாகவே அனைத்தையும் செய்வது. கடவுள் வந்து நமக்கு அப்பாவா இருக்கிறார். அப்பாவோட வேலை என்ன? குழந்தைக்கு கேட்டுக்கிட்டா செய்வாரு? குழந்தைக்கு இந்த ட்ரெஸ் வாங்கணும், குழந்தைக்கு இந்த இதெல்லாம் செய்யணும், தானாவே அப்பா செய்வார் இல்லையா? அது மாதிரி தான் இப்போ கடவுள் நமக்கு அப்பாவா இருந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. நம்ம கேட்காமலே நமக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அடுத்தடுத்து நாடகத்துல இந்த ட்விஸ்ட்லாம் வரப்போகுதுன்னா நமக்கு எல்லாமே அவரு வந்து ஹெல்ப் பண்றாரு. எல்லாமே உதவி செய்யறாரு. குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் தந்தை தாமாகவே அமர்த்துகிறார். வேலையில் அமர்த்துகின்றனர். பிறகு அவர்களுக்கு கூறுகின்றனர், 60 வருடங்களுக்கு பிறகு அனைத்தையும் விட்டுவிட்டு பகவானை பஜனை செய்ய வேண்டும், வேத சாஸ்திரங்கள் முதலானவைகளை படிக்க வேண்டும், பூஜை செய்ய வேண்டும். இப்படிலாம் வந்து சொல்றாங்க. சாதாரண ஒரு தந்தை என்ன சொல்வார்? ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல சேர்த்து விடுவாரு, அப்புறம் வேலையில சேர்த்து விடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 60 வயசு கழிச்சு நீ போயிட்டு சாமி கும்பிடு, பஜன் பண்ணு, அப்பதான் கடவுள் அடைய முடியும், பூஜை செய்யணும்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் அரைக்கல்ப காலம் பூஜாரியா தான் இருந்தீங்க, நீங்களும் இப்படிதான் வாழ்ந்து வந்தீங்க. பிறகு அரைக்கல்பதற்கு 2500 வருஷம். அரைக்கல்பம்ன்றது 2500 வருஷம். 2500 வருஷம் நீங்க பூஜாரியா தான் இருந்தீங்க, பக்தி தான் செஞ்சு வந்தீங்க. நீங்க இந்த பிறவின்னு இல்ல, இதுக்கு போன பிறவி, அதுக்கு முன்னாடி பிறவி, அதுக்கு முன்னாடி பிறவி 63 பிறவி நீங்க பக்தி தான் பண்ணிருக்கீங்க. நீங்க என்னமோ நினைச்சுக்கிறீங்க இப்பதான் நான் ஒரே ஒரு பிறவி தான் எடுத்திருக்கிறேன், இப்பதான் நான் பக்தி பண்ணிருக்கிறேன்னு நினைச்சுக்கிறீங்க. பக்தி நீங்க எவ்வளோ காலமா பண்ணிட்டீங்கன்றாரு. இப்ப கடவுளே உங்களுக்கு கிடைச்சிட்டாரு. கடவுள் தேடி தேடி தான் நீங்க பக்தி பண்ணீங்க. அவரு இப்ப கிடைச்சிட்டாரு. பக்தியினுடைய பலனாதான் கடவுள் வந்து ஞானம் கொடுக்குறாரு. நமக்கு ஞானத்தை அடையிறோம். பிறகு அரை கல்பத்திற்கு நீங்க பூஜைக்குரியவரா ஆகுறீங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 2500 வருஷம் நீங்க பூஜை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்களே எப்படி இருப்பீங்க? உங்க வீடே கோயில் மாதிரி இருக்கும். நீங்களே பூஜைக்குரியவர் மாதிரி ஆயிடுவீங்கன்னு சொல்றாரு. தூய்மை அடைவது எப்படி என்பதற்காக எவ்வளவு எளிதாக புரிய வைக்கப்படுகிறது. பிறகு பக்தி முழுமையாக விடுபட்டு விடுகிறது. பாபா இப்படி விரிவா புரிய வைக்க என்ன ஆயிடுது? நமக்கு பக்தி மேல ஈடுபாடு கம்மியாயிடுது. அவர்கள் அனைவரும் பக்தி செய்துட்டு இருக்கிறாங்க. உலகமே ஆனா பக்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் பக்தி பண்ணிதான் இங்க வரணும்ன்றது டிராமால விதி இருக்குது. அதனால எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
பக்தி பண்ணாதீங்கலாம் சொல்லாதீங்க. அவங்கவங்க முடிக்கலன்னா முடிச்சுட்டு தான் வருவாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி பாபா சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் இப்ப ஞானத்த எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப நம்ம மற்றவங்கள போய் நமக்கு ஞானம் கிடைச்சிச்சுன்ட்டு நம்ம கூட இருக்கிறவங்களலாம் போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஞானத்த கேளு, ஞானத்த கேளுன்ட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அவங்க பக்தி பண்ணணும். அவங்க பக்தி பண்ணி முடிச்சுட்டு தான் வருவாங்க. அவங்களுக்கு டைம் வரும்போது தான் அவங்களுக்கு இந்த ஞானமே புரியும். இப்ப திடீர்னு கொண்டு போய் இப்பதான் ஒரு குழந்தை பொறந்திருக்குது. அந்த குழந்தைக்கு போயிட்டு சாலிட் ஃபுட்ட ஊட்டுனா என்ன ஆகும்? குழந்தை செத்து போயிரும். அது தொண்டை அடைச்சுக்கும். அவ்வளோதான். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் குடுக்கணும் இல்லையா? ஒரு லிக்விட் ஃபுட் தான் குடுப்பாங்க. அப்புறம் அப்புறம் தான் சாலிட் ஃபுட் குடுப்பாங்க. அதுமாரி அவங்க பக்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க விடுங்க. அவங்க பக்திய முடிக்கல. அவங்களுக்கு போய் ஞானத்த சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு ஜீரணிக்க முடியாது. அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவர்கள் இரவில் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் இரவுல இருக்கிறாங்க. நீங்க இப்ப பகல்ல செல்றீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பாபா நம்ம நடிச்சு நடிச்சு களைச்சு போயிட்டோம் இல்லையா? நம்ம ஐயோ! போதும்டா சாமின்னு ஆயிடுச்சு நம்ம கதை. நம்ம பக்தி பண்ணி பண்ணி களைப்பாயிட்டோம். இப்ப நம்ம பாபா வந்து இதுக்கு மேல இந்த குழந்தைய விட்டா தாங்காது. ரொம்ப கஷ்டம்ன்ட்டு நம்மள வந்து புடிச்சுட்டாரு. நமக்கு இப்ப ஞானத்துல கொண்டு வந்துட்டாரு. நம்ம பகல்ல வந்துட்டோம். சொர்க்கத்திற்கு இப்ப வந்துட்டோம்னு சொல்லி சொல்றாரு. கீதையில் மன்மனாபவன்ட்டு எழுதப்பட்டிருக்கிறது. கீதையில மன்மனாபவன் எழுதியிருக்கிறாங்க. போய் பாருங்க. பகவத்கீதையில மன்மனாபவன் எழுதியிருக்கிறாங்க. இந்த வார்த்தை புகழ் வாய்ந்ததாகும் சொல்லி சொல்றாரு. கீதையை படிப்பவர்கள் கூட புரிந்து கொள்ள முடியும். மிகவும் எளிதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆயுள் முழுதும் படிச்சபடியே இருக்கிறாங்க. எதையும் புரிஞ்சுக்கிறது இல்ல. யாராவது சாக போறாங்கன்னா பக்கத்துல உட்காந்துட்டு ராமாயணம், மன்மனாபவ இது அந்த பகவத்கீதையெல்லாம் படிப்பாங்க. அப்படியே அவங்க உயிர் போகணும். போனா அவங்க முக்தி அடைஞ்சிருவாங்கன்னு நெனைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்க யாரையோ நெனச்சுட்டு இறந்துருப்பாங்க. இங்கே தான் வந்து பொறந்துருவாங்க. அடுத்த பிறவி கர்ம கணக்கு இருந்தா இங்கேயே பொறப்பாங்க. ஆனா படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எதுவும் புரிஞ்சுக்கலன்றாரு. இப்போது அதே கீதையின் பகவான் வந்து கற்றுக் கொடுக்கும்போது தூய்மை அடைந்து விடுகின்றனர். அந்த கீதையை சொன்னவர் யாரோ அவரே வந்து இப்ப சொல்லிக் குடுக்குறாரு. மன்மனாபவன என்ன? மனதினால் ஒரு இறைவனை நினைவு செய்யணும். ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கணும். அதுதான் மன்மனாபவனுடைய அர்த்தம். அதை நீங்க செய்யும்போது கரெக்டா செய்யும்போது நீங்க தூய்மை ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது நாம் பகவானிடமிருந்து கீதையை கேட்கிறோம். பிறகு பிறருக்கும் கூறுகிறோம். தூய்மை அடைகிறோம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப கடவுள் சாட்சாத் கடவுளே வந்துட்டாரு. சத்தியமானவர் சிவனே வந்து கீதையை சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர்ட்ட கேட்டு நம்ம நம்ம கேட்குறோம், நம்ம தூய்மை அடைகிறோம், மற்றவங்களுக்கும் சொல்றோம்னு சொல்லி சொல்றாரு. தந்தையின் மகா வாக்கியம் அல்லவா இது. அதே சகஜமான ராஜயோகம் சொல்லி சொல்றாரு. மனிதர்கள் எவ்வளோ குருட்டு நம்பிக்கையில மூழ்கி கிடக்குறாங்க. உங்கள் பேச்சை கேட்கவே மாட்றாங்க இல்லையா? இப்ப நம்ம போய் சொல்றோம் எல்லாருக்குமே கடவுள் ஒருத்தர் தாங்க, அவர் புள்ளியா இருக்கிறாரு, நம்மலாம் புள்ளிதான், ஆத்மா நடிக்க வந்திருக்கிறோம், இந்த உடல் நிரந்தரம் கிடையாது, இந்த உடல் அழிஞ்சிரும், நம்ம ஆத்மா, நம்மளுடைய அப்பா தான் கடவுள், அவர் தான் பரம்பிதா பரமாத்மா, ஒருத்தர் தாங்க கடவுள்னு சொன்னா கேட்குறாங்களா? குருட்டு நம்பிக்கையில மூழ்கி கிடக்குறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நாடகத்தின்படி அவர்களின் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். தொடங்கும் போதுதான் உங்களிடம் வர முடியும். அவங்களுக்கு எப்ப அதிர்ஷ்டம் வருதோ அப்பதான் உங்கள்ட்ட வருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இங்க வராங்கன்னா அதிர்ஷ்டம் அவங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு, குரு திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களை போன்ற அதிர்ஷ்டம் வேற எந்த தர்மத்தர்களுக்கும் இருப்பதே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா மற்ற தர்மத்தர்கள் இந்த ஞானத்தையே கேட்க மாட்டாங்க. ஃபுல் ஞானம் கேட்கவே மாட்டாங்க. புரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க துவாபர யுகத்துல இருந்து தானே வராங்க. முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே துவாபர யுகத்துல தான் வராங்க. சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து புரியாது. அவங்க அதிர்ஷ்டம் அவ்வளவுதான்னு சொல்லி சொல்லிட்டாரு. உங்களை மாதிரி அதிர்ஷ்டம் யாருக்குமே கிடையாது. நம்ம தான் சொல்லுவோம் என்ன மாதிரி துரதிர்ஷ்டம் யாருமே கிடையாது, இவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த வாழ்க்கையிலன்ட்டு. பாபா சொல்றாரு, உங்களை மாதிரி அதிர்ஷ்டம் வேற எந்த தர்மத்திற்குமே இருப்பதில்லை சொல்லி சொல்றாரு. உங்களின் இந்த தேவி தேவதா தர்மம் மிகவும் சுகம் கொடுக்கக்கூடியது. உங்க தர்மம் தான் மிகவும் சுகம் கொடுக்கக்கூடிய தர்மம்னு சொல்லி பாபா இப்ப புரிய வைக்கிறார். தந்தை சொல்வது சரி என்று நீங்களும் இப்ப புரிஞ்சுக்கிறீங்க. சாஸ்திரத்தில் சொர்க்கத்தில் கூட கம்சன், ராவணன் முதலானவர் இருக்கிறதாக காட்டியிருக்கிறாங்க. இந்த கிருஷ்ணரோட கதையெல்லாம் கம்சன் இருந்தாரு, அதே தேவகியினுடைய 8வது மைந்தன் கிருஷ்ணர் பிறப்பாரு, அவரையும் அழிக்கிறதுக்கு பிளான் போடுவாருலாம் சொல்லியிருக்கிறாங்க. அங்குள்ள சுகத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. ஆனா இதெல்லாம் கதைகள் தான். பாபா சொல்றாரு, சொர்க்கத்துல இருக்கிற சுகம் பற்றி யாருக்குமே தெரியாது. அங்கெல்லாம் அரக்கர்களே இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. இங்க கலியுகத்துலதான் அரக்கர் இருக்காங்க, சொர்க்கத்துல அரக்கர்களே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தேவதைகளை என்னவோ பூஜிக்கிறாங்க, ஆனால் புத்தியில் எதுவுமே பதிய மாட்டுதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது தந்தை கேட்கிறாரு, குழந்தைகளே என்னை நினைவு செய்கிறீங்களா சொல்லி கேட்கிறாரு நம்மள. என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை குழந்தைகளை பார்த்து சொல்வதை எப்போதாவது கேட்டுக்கிறீங்களா? கேட்குறாரு பாருங்களா. எந்த ஒரு அப்பாவாவது என்னை நினைவு செய்யுங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம லௌகீக அப்பாவே, லௌகீக தந்தை எப்போதாவது இப்படி நினைவு செய்யும் முயற்சியை செய்விக்கிறாரா என்ன? ஆட்டோமேட்டிக்கா அப்பா வந்துட்டாரு, அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன், அப்பாவை அதை வாங்கிட்டு வர சொல்றேன்,
அப்படி இப்படி தானே நினைக்கிறீங்க. அப்பாவை போனாலும் ஃபோட்டோ வச்சு நினைக்கிறீங்கல்ல. ஆனா ஏன் என்ன மறந்துறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. என்னைய நினைவு செய்றீங்களா? நான் தான் உங்களுடைய உண்மையான அப்பா. ஆத்மா உயிருடைய அப்பா. இந்த உடம்புல இருக்கும்போது தான் அவரு உங்களுக்கு அப்பா. இந்த உடம்ப விட்டு வந்துட்டீங்கன்னா, நான் தான் உங்களுக்கு அப்பா சொல்றாரு. நற்றுணையாவது நமச்சிவாயவே சொல்றாரு இல்லையா? எல்லாரும் சிவன் கோயிலுக்கு போய் என்ன சொல்றோம்? தாயுமானவன், தந்தையுமானவன். நீ தான் எனக்கு எல்லாமே. யாருமே இந்த உலகத்துல யாரும் கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. நீ தான் என் கூடவே வருவேன்னு சொல்லி பாடுறாங்க இல்லையா? ஆனா அவரை மறந்துறீங்களேன்னு சொல்லி கேட்கிறாரு. இதை எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை இப்ப புரிய வைக்கிறார். நீங்கள் முழு உலகின் முதல் இடை கடைசி பற்றி தெரிந்து கொண்டு சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிட போகிறீர்கள் சொல்லி நமக்கு சொல்றாரு. இப்ப பாருங்க, உங்களுக்கு உலக ரகசியத்தையே நான் சொல்றேன், சிதம்பர ரகசியத்தையே சொல்றேன். இந்த உலகம் எப்படி ஆரம்பிச்சது, எப்படி முடிய போகுது, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதை நீங்க கேட்டு சக்கரவர்த்தி ராஜா ஆக போறீங்கன்னு சொல்றாரு. முதலில் நீங்க வீட்டுக்கு போவீங்க, பிறகு நடிகர்கள் ஆகி திரும்ப இங்கே நடிக்கணும்னு சொல்றாரு. நம்மளாம் ஒரு நடிகர்கள், நடிக்க வந்தோம், இப்ப முடிச்சிருச்சு, போக போறோம், அவ்வளவுதான். வீட்டுக்கு போகணும், பரந்தாமத்துக்கு. இந்த ஆத்மா புதியதா அல்லது பழையதா என்று இப்போது யாருக்குமே தெரியாது. இப்ப வராங்க இல்லையா, இப்ப நடிப்பு நடிக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா, ஜாலியா இருக்கிறாங்க வாழ்க்கையில. நம்மளே சொல்லுவோம், "என்னப்பா இவங்கலாம் ஜாலியா இருக்கிறாங்க. நம்ம மட்டும் என்னமோ கஷ்டப்பட்டுக்கினே இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை மட்டும் ஒரே ட்ராஜடியாவே இருக்கு." சிலர் பாரேன் அப்படியே ராஜா மாரி இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, அவங்க இப்ப இருந்து தான் இறங்கி இருக்கிறாங்க பரந்தாமத்துல இருந்து. இப்பதான் லேட்டஸ்டா ஒரு பிறவி எடுத்து நடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரி புதுசா வந்த ஆத்மா எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்கும். சதோ பிரதானமா இப்பதான் இறங்கி இருக்குதுன்றாரு. நீங்க கூட சத்தியுகத்துல ஃபர்ஸ்ட் இறங்கும்போது ஜாலியா இருந்தீங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க இப்பதான் இறங்கி இருக்கிறாங்க சதோ பிரதானமா. இன்னைக்கு உலகம் கலியுகமா இருக்கு, ஆனா அவங்க ஃப்ரெஷ் பீஸா இறங்கி இருக்கிறாங்க, அதனால ஜாலியா இருக்கிறாங்க. நீங்க ஏன் அவங்கள பார்த்து பொறாமப்படுறீங்கன்னு கேக்குறாரு. புதிய ஆத்மாவின் பெயர் கண்டிப்பாக பிரபலமாக இருக்கும். அந்த மாதிரி யாரெல்லாம் இப்ப இருக்கிறாங்களோ, புது ஆத்மாவா இறங்கிருக்காங்களோ, அவங்க பெயரு கண்டிப்பா பிரபலமா இருக்கும்னு சொல்றாரு பாருங்க. சிலர்லாம் இப்ப இருக்கிறாங்கல்ல, ரொம்ப பிரபலமா இருப்பாங்க. அவங்கெல்லாம் கேள்விப்பட்ட இப்ப நிறைய பேரு வந்திருக்கிறாங்களே, அந்த ஆன்மீகத்திலேயே பிரபலமா இருக்கிறாங்க. அவங்கள விட்டா அவங்க மேல அவ்வளோ இதுவா திரிவாங்க நிறைய பேர். அவங்கள ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். ஈர்ப்பு இருக்கும் அவங்கள்ட்ட. ஏன்னா அவங்களாம் புது ஆத்மா, இப்பதான் இறங்கி இருக்கிறாங்க, அதனால அவங்க பிரபலமா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இப்போது கூட பாருங்கள், சிலருடைய பெயர் மிகவும் பிரபலமாக இருக்கிறது இல்லையா? அத பேர் சொல்றாரு பாபா. பேர் சொல்லல, அது மாதிரி நிறைய பேர் இப்ப பிரபலமா இருக்கிறாங்க இல்லையான்னு கேட்கிறாரு. அளவற்ற மனிதர்கள் வந்து விடுகின்றனர், உட்கார்ந்தபடி அனாயசமாகவே வந்து விடுகின்றனர். ஆக அவர்களின் தாக்கம் ஏற்படுகிறது. அவங்கள்ட்ட போய் வைக்கிற மாதிரி நிறைய பேர் அவங்கள்ட்ட போயிடுறாங்க. அனாயசமாகவே வந்துடுறாங்க. ஏன்னா அவ்வளவு ஈர்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷா இறங்கி இருக்கிறாங்க இல்லையா, தூய்மையா இருக்கிறாங்க. அதனால அவங்கள்ட்ட எல்லாரும் போயிடுறாங்க. அதனால அவங்க தாக்கம் ஏற்படுது சொல்றாரு. பாபாவும் கூட பிரம்மா பாபாக்குள்ளார அனாயசமாக தான் வருகிறார் என்னும்போது அந்த பிரபாவம் ஏற்படுது. அதே மாதிரிதான் பிரம்மா பாபாவோட சிவபாபா இறங்கும் போது எல்லாரும் அவர்கிட்ட அப்படியே வைக்கிற மாதிரி போயிட்டாங்க. காட்சி காட்சியா கிடைச்சது ஆரம்பத்துல. ரொம்ப ரொம்ப நடந்தது அந்த காலத்துல. அதனாலதான் பெரிய பிரச்சனையே நடந்தது. வீட்ல இருந்து எல்லாருமே பாபா பாபா தேடி ஓடிடுவாங்க. டெய்லியுமே அங்கதான் இருப்பாங்க. ஏன்னா சிவபாபா அந்த அளவுக்கு கவர்ச்சி செய்யறாரு. ஏன்னா அவரு எப்பயுமே ஃப்ரெஷ் பீஸ் இல்லையா, அவர் நாடகத்துல நடிப்புலயே வர்றதில்ல, எப்பயுமே தூய்மையா இருக்கிறாரு இல்லையா? அதனால அவரை அவரை ரொம்ப கவர்ச்சி ஏற்பட்டது. கடவுள் இல்லையா, கடவுள்னா யாருதான் ஓட மாட்டாங்க. அந்த புதிய ஆத்மா வந்தால் பழையவர்கள் மீது தாக்கம் ஏற்படுகிறது சொல்றாரு. அந்த மாதிரி யாரெல்லாம் புது ஆத்மா மேல இருந்து இறங்கி வராங்களோ அவங்க மேல எல்லாருக்கும் தாக்கம் ஏற்படுது. இலை கிளைகள் வெளிப்பட்டபடி செல்லும்போது அவர்களின் மகிமை ஏற்படுகிறது சொல்றாரு. நம்ம கூட ஆரம்பத்துல வரும்போது அப்படிதான் ஃப்ரெஷ்ஷா வந்திருப்போம். ஆனா எல்லாருமே வந்திருப்போம். அதனால எல்லாருமே அந்த மாதிரி உலகத்துல எல்லாருமே அப்படி இருந்திருப்போம்னு சொல்றாரு. சொர்க்கமே தேவதைகளுடைய லிஸ்ட் தான். எல்லாமே தேவதைகளா வாழ்ந்திருப்போம். இவர்களுக்கு ஏன் இவ்வளவு பெயர் புகழ் என்பது யாருக்குமே தெரிய மாட்டேதுன்னு சொல்றாரு. புதிய ஆத்மாவாக இருக்கிறதுனால அவர்களிடம் ஈர்ப்பு இருக்கிறது. இப்போது பாருங்கள், எவ்வளவு அளவற்றவர்கள் பொய்யான பகவான்களாக ஆகிட்டாங்க. இப்ப நிறைய பேர் நானே கடவுள் நானே கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆகையால் தான் பாடல் இருக்கிறது, சத்தியத்தின் படகு ஆடலாம் அசையலாம் ஆனால் மூழ்காது. அதனாலதான் நம்ப மாட்றாங்க பிரம்மா குமாரிகள் இயக்கம். எல்லாரும் கடவுள் வந்துட்டாருன்னு எல்லாரும் நானே கடவுள்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இங்கேயும் கடவுள் வந்துட்டாரு, இந்த பிரம்மா பாபா தான் கடவுள் போல இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க ஏதோ ஒரு இயக்கம்னு நினைச்சுக்கிறாங்க. உலகத்துல நிறைய இயக்கம் இருக்கிற மாதிரி இதுவும் அத மாதிரி ஒரு இயக்கம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால நம்ப மாட்றாங்க. பாபா சொல்றாரு, சத்தியத்தின் படகு ஆடும் அசையும் ஆனா முழுகாது. கண்டிப்பா ஒரு நாள் உண்மை வெளிவரும் சொல்றாரு. அப்ப உலகமே இங்கதான் மதுபன்ல கியூ நிக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. மும்பை வரைக்கும் கியூ நிக்கும். அப்பெல்லாம் நம்ம கிட்டவே நெருங்க முடியாது. இப்பயே மதுபன் போக முடிஞ்சா போயிட்டு வந்துடணும். கியூலாம் நிக்கும் போது நம்மளால
மதுவன் குள்ளாரே கால் எடுத்து வைக்க முடியாது. அவ்வளோ கூட்டம் அம்மோன்னு சொல்றாரு. புயல் காற்றுகள் நிறைய வீசுகின்றன. ஏனெனில் பகவான் படகோட்டியாக இருக்கிறார் அல்லவா. இப்ப நமக்கு வாழ்க்கையில புயல் காத்துலாம் வீசுது. ஏன்னா இப்ப பகவானே நமக்கு படகோட்டியா இருக்கிறார். இருந்தாலும் நமக்கு பயம் கிடையாது. கடவுளே வந்து படகை ஓட்டுறாரு. குழந்தைகளும் அசைகின்றனர். படகின் மீது புயல் காற்றுகள் வீசுகின்றன. இப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய ஆடாம அசையாம தான் நம்ம இருக்கிறோம். இருந்தாலும் நிறைய புயல் காத்து வீசுது, பயம் வருது. படகின் மீது புயல் காற்று இப்ப வீசுதுன்னு சொல்றாரு. மற்ற சத்சங்களுக்கு நிறைய பேர் செல்கின்றனர். இந்த மரம் வந்து உழுக்கும் போது இந்த பிகேஸா இருக்கிறவங்க நிறைய பேர் போயிடுவாங்க. பிகேவா இருந்து நான் பிகேவா ஆயிட்டு போயிடுறாங்க, இல்ல மற்ற சத்சங்களுக்கு போயிடுறாங்க. ஆனால் அங்கே ஒருபோதும் புயல் காற்றுகள் முதலான எந்த விஷயமும் வராதில்ல. அங்க எதுவுமே வராது. ஏன்னா அங்க 5 விகாரம் பத்திலாம் சொல்ல மாட்டாங்க. இப்படிதான் வாழணும்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால அங்க எந்த புயலும் வீசாதுன்றாரு. இங்கே அபலைகள் மீது எவ்வளவு கொடுமைகள் இழைக்கப்படுகின்றன. ஆனா இங்க பிகேவா இருக்கிறது, இந்த கடவுளுடையவரா மாறுறது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா வந்து நிறைய கொடுமைகள் நடக்குது அபலைகளுக்கு. ஆனாலும் எப்படி இருந்தாலும் ஸ்தாபனை என்பது ஆகியே தீரும் பாபா சொல்றார். இருந்தாலும் தெய்வ மனிதன் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் சொல்லுவாங்க இல்லையா. கடவுள் நினைச்சதுதான் நடக்கும் கடைசியில. எப்படி இருந்தாலும் ஸ்தாபனை ஆகியே தீரும்ன்றாரு. கடைசியா எல்லாரும் இதான் கடைசி கடைன்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் இங்கதான் வருவாங்க. தந்தை வந்து இப்ப புரிய வைக்கிறார். ஓ ஆத்மாக்களே, நீங்க எந்த அளவு காட்டு முள்ளாகிட்டீங்க, முள்ளு மாதிரி ஆயிட்டீங்க. பிறரை முள்ளாக்கி குத்துறீங்க என்றால் உங்களுக்கும் முள் குத்துகிறது சொல்றாரு. இப்ப நம்ம கோவப்படுறோம்னா, மற்றவங்களை கோவப்பட்டு திட்டுறோம்னா, அந்த பாதிப்பு நமக்கும் தானே இருக்கு. நம்ம உடலை ஃபர்ஸ்ட் பாதிக்கும், அப்புறம் தான் அவங்கள போய் பாதிக்கும் இல்லையா. அனைத்து விஷயங்களுக்கும் பிரதிபலன் என்பது கிடைக்கவே செய்கிறது. நம்ம மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்குறோம்னா, பாபா ஒரு முறையில சொல்லுவாரு, துக்கம் கொடுத்தீங்கன்னா துக்கப்பட்டே சாவீங்கன்னு சொல்லிக்கிறாரு. அதனால எல்லாத்துக்குமே பிரதிபலன் கிடைக்கவே செய்கிறது சொல்றாரு. அதனால எந்த ஆத்மாவுக்கும் எண்ணம் சொல் செயலால துக்கம் கொடுக்காதீங்க. அங்கே துக்கத்தின் சீச்சி கீழான விஷயங்கள் இருப்பதில்லை சொல்றாரு. ஏனென்றால் அதன் பேரே சொர்க்கம். அங்க பாத்தீங்கன்னா உலகத்துல அங்க காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரமே இருக்காது சொர்க்கத்துல. அங்க இந்த மாதிரி எந்த கீழான விஷயங்களை நம்ம கேள்வியே பட மாட்டோம். மனிதர்கள் சொர்க்கம் என்றும் நரகம் என்றும் சொல்றாங்க. ஆனா புரிஞ்சுக்கிறது இல்ல. இன்னும் சொர்க்கத்துக்கு போயிட்டாருலாம் சொல்றாங்க. உண்மையில் இப்படி சொல்வதும் கூட தவறாகும். இப்ப சொல்றாங்க இல்லையா, யாராவது இறந்துட்டாங்கன்னா வைகுண்ட பதவி அடைஞ்சிட்டாரு. பாபா சொல்றாரு, அது மாதிரி சொல்றது கூட தவறு. நிராகார உலகம் சொர்க்கம் என்று சொல்லப்படுது. அவங்க முக்தி அடைஞ்சிட்டாரு, மேல பகவான்கிட்ட போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. பரந்தாமத்துக்கு போறது அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு நினைச்சுக்கிறாங்கன்னு சொல்றாரு. உண்மையிலே அது முக்தி தாமமாகும். எல்லாருமே அங்கதான் போயாகணும். சொர்க்கம்ன்றது உலகம். இதே உலகத்துல சொர்க்கம் இருக்கும், சிவாலயம். அங்க தேவதைகள் தான் வசிப்பாங்க. யாரெல்லாம் 5 விகாரத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்களோ அவங்களாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. பிறகு இவர்கள் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார்ன்ட்டு சொல்றாங்கன்னு சொல்றாரு. இப்போது நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, இந்த முக்தி தாமம் ஆத்மாக்களுடைய வீடு. இங்க வீடுகள் இருப்பது போல அதுவும் வந்து வீடு மாதிரி தான். இங்க எப்படி வீடு இருக்கு இல்லையா, இங்க மனிதர்கள் வசிக்கிற வீடு மாதிரி பரந்தாமன்றது ஆத்மாக்கள் வசிக்கிற வீடுன்னு எப்படியெல்லாம் புரிய வைக்கிறார் பாருங்க. பக்தி மார்க்கத்துல மிகவும் செல்வந்தர்களாக இருப்பவர்கள் எவ்வளவு உயர்வான கோயில்லாம் கட்டுறாங்க. சிவன் கோயில்லாம் எப்படி கட்டப்பட்டுன்றத பாருங்க. இப்ப இந்த கோயில்லாம் நம்ம போய் பார்க்கறோம்ல, எவ்வளவு ஆச்சரியப்படுறோம். எப்படி இதெல்லாம் வச்சு, இந்த கல்லெல்லாம் எப்படி வச்சு கட்டியிருக்கிறாங்கன்ட்டு நம்மளே ஆச்சரியப்படுவோம் இல்லையா. லட்சுமி நாராயணன் கோயில்கள் கட்டினால் உண்மையான ஆபரணங்கள் முதலானவை எவ்வளவு இருக்கின்றன பாபா சொல்றாரு. அதிக அளவுல செல்வங்கள் இருக்கும். இப்ப கூட நம்ம நிறைய கோயில்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுல இருந்து நிறைய ஆபரணங்கள், தங்க வைர வைடூரியங்கள்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு கோயில், அது பேர் மறந்துட்டேன். அதிக அளவில் அங்க செல்வங்கள் இருக்கும் பாபா சொல்றாரு. இப்போது பொய்யானதாக ஆக்கிவிட்டது. இப்ப எல்லா கோயிலுமே பொய்யானதா இருக்குன்னு சொல்றாரு. நீங்களும் கூட முன்னர் எவ்வளவு அசல் ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சிட்டு இருந்தீங்க. துவாபர யுகத்திலே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நல்ல நல்ல நகைகள்லாம் நம்ம அணிஞ்சிட்டு இருந்தோம். தங்க நகைகள் தான் அப்பெல்லாம் உடுத்துவாங்க ராஜா ராணிகள்லாம். இங்க பாத்தீங்கன்னா இப்போது அரசாங்கத்தின் மீது இருக்கும் பயத்தின் காரணமாக அசல் நகைகளை மறைச்சிட்டு போலிகளை அணிஞ்சிக்கிறாங்கன்னு சொல்றாரு. இப்ப பிளாக் மணி காரணமாக எல்லாம் மறைச்சு மறைச்சு வச்சுக்கிறாங்க இல்லையா. அசல் நகைகளை யாரும் போடுறது இல்ல, போலி தான் போடுறாங்கன்றாரு. அங்கே உண்மையோ உண்மையாக தான் இருக்கும். சொர்க்கத்துல உண்மையான நகைகள் தான் அணிவாங்க, பொய்யான எதுவுமே இருக்காது பாபா சொல்றாரு. இங்கே உண்மையானவை இருந்தாலும் கூட மறைச்சு வச்சுக்கிறாங்கன்னு சொல்றாரு. இங்க தங்கத்தையே யாரும் போட முடியல இல்லையா, பயமா இருக்குது.
யாராவது கொள்ளையடிச்சிட்டு போயிருவாங்களோன்ட்டு யாரும் போடுறதில்ல. எல்லாம் போலி தான் போடுறாங்க. இல்லன்னா பேங்க்ல கொண்டு போய் அடகு வச்சிருப்பாங்க. அது யாரும் இப்போ உண்மையே போடுறதில்லன்னு சொல்லி சொல்றாரு. நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை இப்ப அதிகரிச்சுட்டே போகுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அங்கே இருப்பதே சொர்க்கம். உங்களுக்கு அனைத்துமே புதியதாக கிடைக்கும். சொர்க்கத்துல உங்களுக்கு எல்லாமே புதுசு புதுசா தான் கிடைக்கும். புதிய உலகத்தில் அனைத்தும் புதியவையாக அளவற்ற செல்வங்கள் இருந்தன. இப்போது பாருங்கள், எல்லா பொருட்களுமே எவ்வளவு விலை அதிகரிச்சுட்டே போகுது. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு மூலவதனத்திலிருந்து தொடங்கி எல்லா ரகசியத்தையும் பாபா புரிய வச்சிருக்கிறாரு. மூலவதனத்தின் ரகசியத்தை கடவுளை தவிர, தந்தையை தவிர வேற யார் புரிய வைப்பாங்க? நீங்களும் பிறகு ஆசிரியராக வேண்டும். நான் எப்படி உங்களுக்கு சொல்லி தரனோ அது மாதிரி நீங்க மற்றவங்களுக்கு போய் ஆசிரியராகி புரிய வைக்கணும். எல்லார விஷயத்திலும் இருங்க. தாமரை மலருக்கு சமமாக எப்படி தாமரை மலர் சேத்துல இருந்தாலும் செந்தாமரையா சூரியனை நோக்கி மலர்ந்து இருக்குது இல்லையா? நம்ம வீட்டில தான் இருக்கிறோம். அந்த சேத்துல தான் இருக்குது அந்த தாமரை. வீட்டில தான் இருக்கிறோம். விகாரிகள் கூட தான் வாழறோம். இருந்தாலும் தூய்மையா இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. எல்லார விஷயத்துல இருங்க. குழந்தை, குட்டிகள், கணவன் எல்லாரையும் பார்த்துக்கங்க. ஆனா பாபாவுடைய காரியத்துல நீங்க துணைவனா இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிறரையும் தனக்கு சமமாக ஆக்கினீர்கள் என்றால் மிகவும் உயர்ந்த பதவியை உங்களால அடைய முடியும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்மள மாதிரியே மற்றவங்களையும் மாத்திட்டோம்னா நம்ம வாரிசு உருவாக்கிட்டோம்னு அர்த்தம். அப்ப லட்சுமி நாராயணனுடைய வாரிசு பிரம்மா பாபா ஒரு வாரிசை உருவாக்கிட்டு போனாரு. அந்த மாதிரி லட்சுமி நாராயண் 1, லட்சுமி நாராயண் 2ன்ட்டு அது மாதிரி வாரிசுகள் இருப்பாங்க. அது மாதிரி நீங்க மாத்திட்டீங்க, நீங்களும் மாறி மற்றவங்களையும் மாத்திட்டீங்கன்னா நீங்க லட்சுமி நாராயண் பதவியை அடைய முடியும்னு சொல்லி சொல்றாரு. இங்கே மதுபனில் இருப்பவர்களை விட வெளியில் இருப்பவர்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியும்னு சொல்றாரு பாருங்க. நம்ம நினைப்போம், ஐயோ சென்டர்ல இருந்தா நல்லா முயற்சி பண்ணலாம். மதுபன்ல இருக்கிறவங்களாம் கொடுத்து வச்சவங்க, அவங்களுக்கு வேலையே இருக்காது, பாபாவை நல்லா நினைப்பாங்கன்ட்டு. ஆனா பாபா சொல்றாரு, அங்க இருக்கிறவங்களோட வீட்டுல நீங்க பந்தனத்துல இருந்து நீ என்ன நினைக்கிறீங்க இல்லையா, நீங்க தான் உயர்ந்த பதவி அடைய முடியும்னு சொல்லி சொல்றாரு. அந்த மீனை தூக்கி அப்படியே கடல்ல இருந்து மீனை தூக்கி வெளியில போட்டா எப்படி துடிக்கும், அந்த மாதிரி மாதாஸ் வந்து துடிச்சுக்கிட்டு நினைக்கிறாங்க, கடவுளே கடவுளே, பாபா பாபான்னு உருகி உருகி நினைக்கிறாங்க அவரை. அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க பதவி அடைவாங்களா, இல்ல நினைக்காதவங்க ஜாலியா இருக்கிறவங்க பாபாவே நினைக்கல ஆனா ஜாலியா இருக்கிறாங்க அவங்க அடைவாங்களா? பாபா சொல்றாரு, வீட்டுல மதுபன்ல இருக்கிறவங்களோட வெளியில இருக்கிறவங்க தான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். வரிசைக்கிரமாக தான் நீங்க இருக்கிறீங்க. வெளியில் இருந்தபடியும் வெற்றி மாலையில் உங்களை கோர்க்கப்பட முடியும் சொல்லி சொல்றாரு. வெற்றி மாலைன்னா 108 மணி மாலை. 108 லட்சுமி நாராயணன் இருக்கிறாங்க. யார் பாபா உருகி உருகி இங்க நினைக்கிறாங்களோ அந்த மாலையை உருட்டும் போது பக்தர்களும் உருகி உருகி அந்த மாலையை உருட்டுறாங்க. அந்த ராமா ராமான்னு சொல்லிட்டு உருட்டுறாங்கன்னா அப்ப அந்த அளவுக்கு இங்க வாழ்க்கையில உருகி உருகி சிவனை நினைச்சவங்க தான் வெற்றி மாலையில கோர்க்கப்பட முடியும்னு சொல்லி சொல்றாரு. 7 நாள் கோர்ஸ் எடுத்துக்கொண்ட பிறகு வெளிநாட்டிற்கோ அல்லது வேறு எங்கு வேணும்னாலும் நீங்க செல்லலாம்னு சொல்லி சொல்றாரு. நீங்க மதுபன்லயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இல்ல சென்டர்லயே வந்து தங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நீங்க இருக்கிற இடமே சேவா கேந்திரம்னு சொல்றாரு. நீங்க சேவை செய்யுங்க. முழு உலகிற்கும் இப்ப செய்தி கிடைக்கணும். உங்க மூலமா தான் கடவுள் வந்து பிரத்யட்சமாக போறாரு. நீங்க தான் உலகத்துக்கே கடவுள் வந்துட்டார்ன்ற செய்தியை சொல்லணும். பாபா வந்து என்னை நினையுங்கள் என்று மட்டும் சொல்லுகிறார். அந்த தந்தை தான் லிபரேட்டர், கைடு, வழிகாட்டி. அங்க நீங்க போனீங்கன்னா செய்தித்தாளிலும் அதிகமாக உங்க பேர் வரும்னு சொல்லி சொல்றாரு. நம்ம போயிட்டோம்னா வெளிநாட்டுக்கெல்லாம் போனோம்னா செய்தித்தாளில் அதிகமாக நம்ம பேர் வரும்னு சொல்லி சொல்றாரு. பிறருக்கும் கூட இது மிகவும் சகஜமான விஷயம் என்பது புரியும். ஆத்மா மற்றும் சரீரம் வேறு வேறு விஷயங்கள். எல்லாருக்குமே இது புரிய வந்துடும் கடைசியா. ஆத்மா வேற, சரீரம் வேற, ரெண்டுமே வேற. ஆத்மாவில தான் மனசு புத்தி இருக்குது. சரீரம் வந்து ஒரு ஜட பொருள். அது ஆத்மா அதை விட்டு போயிடுச்சுன்னா சரீரத்தை எரிச்சிருவாங்க. அது ஒரு ஜட பொருள். இந்த சரீரம் நம்ம கிடையாது, நம்ம ஆத்மா. ஆத்மா நடிகனாக ஆகிறது. சிறந்த பொருள் ஆத்மா தான். எனவே இப்போது தந்தையை நினைவு செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இங்கே இருப்பவர்கள் வெளியே இருப்பவர்கள் அளவுக்கு நினைவு செய்யறது இல்ல. மிக அதிகமாக நினைவு செய்பவர்கள் பிறரை தனக்கு சமமாக ஆக்குபவர்கள் சொல்லி சொல்றாரு. மதுபன்ல இருக்கிறவங்க வெளியில இருக்கிற அளவுக்கு என்ன நினைக்கிறது இல்லைன்றார். மிக அதிகமாக நினைக்கிறவங்க தான் பிறரை கூட தனக்கு சமமா மாத்துவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. முட்களை மலராக ஆக்குபவர்கள் உயர்ந்த பதவியை கண்டிப்பா அடைவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. முன்னர் நாமும் முட்களாக தான் இருந்தோம் என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. நம்ம கூட இங்க வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? காட்டு மிராண்டி மாதிரி தானே இருந்தோம். இங்க பாபா வந்து நம்மளை எப்படி மாத்திருக்கிறாரு. இந்த முரளி தான் மாயாஜாலம் செய்யுது இல்லையா? தினமும் அதை படிச்சு படிச்சு எப்படி மாத்தணுமோ அப்படி மாத்திட்டு இருக்கிறாரு, மந்திரவாதி மாதிரி. இப்போதே தந்தை அவசர சட்டம் பிறப்பிச்சிருக்கிறாரு. இப்ப போட்டாரு எமர்ஜென்சி. ஒரு நாட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துரும் இல்லையா? அந்த மாதிரி இப்ப பாபா அவசர கால சட்டம் போட்டிருக்கிறாரு நமக்கு. குழந்தைகளே, காமம் மிகப்பெரிய எதிரியாகும். இதன் மீது வெற்றி அடைவதன் மூலம் நீங்கள் உலகை வென்றவர் ஆகிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. உயர்ந்த பதவி அடையணும்னா காமத்தை வெல்லணும். ஆனால் எழுதி போடுவதை பார்த்து யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போது தந்தை வந்து புரிய வைத்திருக்கிறார். நல்லது.
இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணிக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்போதும் ஞான ரத்தினங்களை தேர்ந்தெடுக்கும் அன்னப்பறவைகளாக ஆகணும். முத்துக்களை தான் தேர்ந்தெடுக்கணும், குப்பைகளை விட்டுவிட வேண்டும். வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனை, அவங்க இதை சொன்னாங்க, இவங்க இதை சொல்றாங்க, இதெல்லாம் நினச்சி நினச்சி நம்ம இவ்வளோ நாள் தண்ணியை கடைஞ்சி ஆத்மாவில் இருக்கிற பேட்டரி லோ ஆனது தான் மிச்சம். இப்போ பாபா சொல்கிறத நினைவு பண்ணுங்க. பாபா என்னென்ன ஞானம் இன்னைக்கு சொன்னார், எவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு இல்லையா? அதையே நினைவு பண்ணுங்கன்றாரு. பாபாவை நினைங்க, ஞானத்தை நினைங்க. ஒவ்வொரு அடியிலும் கோடான கோடி வருமானத்தை சேமித்து கோடான கோடி மடங்கு பாக்கியசாலி ஆகணும்னு சொல்லி சொல்கிறாரு. இரண்டாவது பாயிண்ட்டு, உயர்ந்த பதவி அடைவதற்காக ஆசிரியராகி பலருக்கும் சேவை செய்யணும். பாபா எப்படி நமக்கு சொல்லி கொடுக்குறாரோ மற்றவங்களுக்கு நம்மளும் சொல்லி கொடுத்து நிறைய பேருக்கு சேவை செய்யணும். தாமரை மலர் போல தூய்மையாக இருந்து தனக்கு சமமாக பிறரையே ஆக்கணும். இதில் என்னன்னா, நம்ம இந்த ஞானத்தை ஃபாலோ பண்ணோம். அப்போ தான் மற்றவங்க சொல்லும்போது அது எல்லாருக்கும் புரியும். நம்ம ஃபாலோ பண்ணாமல் எது சொன்னாலும் யாருமே கேட்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் நம்ம அப்படி தான் சொல்லிட்டு வந்தோம், யாருமே கேட்கல. இதை ஃபாலோ பண்ண பிறகு தான் பாபா அந்த சக்தியே கொடுக்குறாரு. சொல்கிறதுக்கு தகுதி இருந்தால் தான் அது மற்றவங்க புரிஞ்சிக்கிற சக்தியே நமக்கு கிடைக்குது. அப்போ தான் நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்குறாங்க. இது வரைக்குமே நம்ம யாருமே சரியாக கேட்கலன்னா இப்போ எல்லாரும் அந்த அளவுக்கு மாறலைன்னு அர்த்தம். ஃபுல்லாக ஆத்ம உணர்வில் வந்துட்டா உலகமே நம்ம பேச்சை தான் கேட்கும். பொருட்களை மலர்களாக ஆக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம், எனது உனது என்ற குழப்பங்களை முடிச்சுவிட்டு கருணையின் பாவனையை வெளிப்படுத்தக்கூடிய கருணையில் நிறைந்தவர்களாக ஆவீர்களாக. என்னிது உன்னிது, ஏன் பிரச்சனை உன் பிரச்சனை, ஏன் பணம் உன் பணம், இந்த மாதிரி எல்லா குழப்பத்தையும் முடிச்சுட்டு கருணையின் பாவனையை வெளிப்படுத்த. எல்லார் மேலேயும் கருணையை வைங்க. கருணையின் பாவனை உங்க மேல ஃபர்ஸ்ட் கருணை வைங்கன்னு பாபா. ஸோ கருணையை சுயத்துல இருந்து ஆரம்பிங்க. நீங்க மாறினாதானே நீங்க கடவுள்கிட்ட போக முடியும். உங்க மேல கருணை வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. மற்றவங்க மேலேயும் கருணையை வெளிப்படுத்தக்கூடிய கருணையில் நிறைந்தவர் ஆவீர்களாக வரதானம் கொடுக்குறாரு. அவ்வப்போது எத்தனை ஆத்மாக்கள் துக்கத்தின் அலைகள் வருகிறார்கள், போக போக துக்கத்தின் மழையே விழுன்னு சொல்றாரு. இப்ப கூட நிறைய ஆந்திரால வெள்ளம், நிலச்சரிவு, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு தான் இருக்கு. எவ்வளோ பேர் துக்கத்தில் இருக்கிறாங்க தெரியுமா? நம்ம பாபாட்ட சக்தி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளோட கடமை. அவ்வப்போது எவ்வளோ பேர் வராங்க இல்லையா? இயற்கையினுடைய சிறிதளவு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் ஆபத்துகள் வந்தாலும் அநேக ஆத்மாக்கள் துடிக்கிறாங்க. என்ன ஆகும்னு தெரியல இல்லையா? மாடி வரைக்கும் தண்ணி வந்துருச்சு, குழந்தை குட்டியோட இருக்கிறாங்க. பார்த்தாலே நமக்கு எப்படி இருக்கு அந்த சூழ்நிலை. பாபா சொல்றாரு, சிறிதளவு குழப்பம் வந்தாலும் ஆபத்து வந்தாலும் எவ்வளோ ஆத்மாக்கள் துடிக்கிறாங்க, கருணை வேண்டுறாங்க இல்லையா? யாரை பார்த்து கூப்பிடுறாங்க? கடவுளே கடவுளேன்னு. எனவே அப்பேற்பட்ட ஆத்மாக்களின் கூக்குரலுக்கு செவி சாய்ங்க, கருணையின் பாவனையை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி சொல்றாரு. என்னால என்ன முடியும்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க பாபாட்ட இருந்து சக்தி வாங்கி, பாபா எனக்கு சக்தி கொடுக்குறாரு, நான் அந்த இடத்துல ஃபரிஸ்தாவா பிறந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன், அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்குது, அவங்களுக்கு உதவி கிடைக்குதுன்னு நினைங்க போதும். அதை தான் பாபா செய்ய சொல்றாரு. நம்மளால ஓடி போயெல்லாம் செய்ய முடியாது. ஓடி வர்றவங்க அவங்க வருவாங்க, மிலிட்ரியில இருந்து வருவாங்க, வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்மளாம் ஆன்மீக மிலிட்ரி. நம்ம எண்ணத்தால அவங்களுக்கு சக்தி கொடுத்தாலே போதும். பாபாவை நினைச்சு அவரு எனக்கு சக்தி கொடுக்குறாரு. நம்மளால கொடுக்க முடியாது, நம்ம பாபாவிட்ட இருந்து வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம எண்ணத்தை உருவாக்குனாலே போதும், பாபா செஞ்சிருவாரு. எண்ணம் தான் நம்ம உருவாக்கணும், அதை செய்யுங்கன்றாரு. பூஜைக்குரிய சுரூபம் மர்சிஃபுல் கருணை நிறைந்த தன்மையை தாரணை செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. சுயம் உங்களை சம்பன்னமாக ஆக்கிட்டீங்கன்னா, நீங்க சம்பன்னமா ஆயிட்டீங்கன்னா இந்த துக்கத்தின் உலகம் முடிஞ்சு போயிடும் சொல்லி சொல்றாரு. என்னைக்கு நீங்க சம்பூர்ணமா ஆகுறீங்களோ, சம்பன்னமா ஆகுறீங்களோ, அப்ப இந்த துக்கமே, உலகத்துல இருக்கிற எல்லா துக்கமும் முடிஞ்சிரும்னு சொல்லி சொல்றாரு. எப்போது பரிவர்த்தனையின் சுப பாவனையின் அலைகளை தீவிர வேகத்துடன் பரப்புனீங்கள் என்றால் எனது உனது என்ற குழப்பம் எல்லாமே முடிஞ்சிரும்னு சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன், வீண் சங்கல்பங்கள் என்ற சுத்தி மூலமாக பிரச்சனை என்ற கல்லை உடைப்பதற்கு பதிலாக உயர தாண்டி குதித்து பிரச்சனை என்ற மலையே கடந்து செல்பவர் ஆகுங்கள்ன்ற ஸ்லோகன் சொல்றாரு. வீணா ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு, ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைய வேஸ்டா ஏதாவது யோசிச்சு இந்த சுத்தி மூலமா ஒரு பிரச்சனையை கல்லை உடைக்கிறதுக்கு பதிலா அந்த மலையே நான் பேத்துட்டு தான், அந்த மலையை பேத்து நவுத்துட்டு நான் வாழ்க்கையை நடத்துறேன்ட்டு போகாம மலையை ஏன் உடைச்சிட்டு இருக்கிறீங்க? அந்த மலையை
தாண்டி உயர தாண்டி குதிச்சு ஃபரிஸ்தாவா பறந்து போயிருங்க. பிரச்சனைய வந்து பெருசாக்கிட்டு இருக்காதீங்க. அது ஒரு மலை. அந்த மலைய நீங்க உயர தாண்டி போயிருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து என்ன ஆகும்? அந்த மாரி ஒரு பிரச்சனை வாழ்க்கையில இருந்ததே நமக்கு ஞாபகம் இருக்காது. இப்படிலாம் ஒண்ணு இருந்ததா? அதுக்கு போய் நம்ம டென்ஷன் ஆயிட்டு இருந்தோமான்ட்டு யோசிச்சு பார்ப்போம் ஒரு காலத்துல. அந்த மாதிரி நீங்க பிரச்சனைன்ற மலைய சுத்தி ஓட்டு உடைச்சிட்டு இருக்காம அப்படியே கடந்து போயிடுங்க, பறந்து போயிருங்கன்னு சொல்றாரு. ஓம் சாந்தி.